Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பேரன்பும் பெருமதிப்பும் கூறிய அரங்க பெருமக்களை இந்த இனிய பொன்மாலை பொழுதில் வணங்கி மகிழ்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்வினை நாம் எவ்வளவு ஈடுபாட்டுடனும் ஆசையுடனும் சைவ சித்தாந்தின் பெருமையின் தத்துவத்தை உணர்கின்ற வகையிலும் இந்த நிகழ்ச்சியை நாம் கண்டு கேட்டு மகிழ்ந்து உணர்ந்து வருகிறோம். தெய்வத்தமிழ் 63 என்ற இந்த நிகழ்வு ஒரு நாடறிந்த ஒரு நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்வின் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் அரங்க மக்களை சந்திக்கிற மகிழ்ச்சி என்பது ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி. தமிழ் எப்படி நம்மை கூட்டுவிக்கிறது என்று எண்ணி எண்ணி நாம் மகிழ்கிற ஒரு மாலை பொழுதை பார்க்கிறோம். சென்ற வாரம் நம்முடைய தாய் தமிழகத்தில் தலை சிறந்த மாமனிதர்கள், ஒரு முத்தமிழுக்கு உரிமையான மாமனிதர்களெல்லாம் நம்மை விட்டு சென்ற வாரம் ஒரே வாரத்தில் தகைசால் ஆளுமைகள் நம்மை விட்டு மறைந்ததை எண்ணி நாம் வருத்தப்பட்டிருக்கிறோம். அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய நீதியரசர் அவர்களை வணங்கி மகிழ்கிறோம். நாடக உலகத்தில் தன்னிகர் இல்லாத ஒரு ஜாம்பவானாக திகழ்ந்த வணக்கத்திற்குரிய திரு டெல்லி கணேஷ் அவர்கள் தமிழ்கூறும் நல்லுலகில் 400 சிறுகதைகளுக்கு மேல் எழுதி 100க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதி மிகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளராக திகழ்ந்த, ஒவ்வொரு நாளும் காலை புதிய தலைமுறையின் மூலமாக புதிய புதிய ஆன்மீக சிந்தனையோடு நம் வீட்டுக்குள் நம்முடைய உத்தரவு இல்லாமலேயே நுழைந்த ஒரு மாபெரும் அறிஞர் ஐயா திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள். அவருடைய மறைவு, அதற்கு பிறகு தமிழ் கூறும் நல்லுலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அயல் நாட்டுக்கு கொண்டு போய் அங்கிருக்கக்கூடிய தமிழ் விழாக்களில் நம்முடைய தமிழர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சுற்றுலா தூதுவராக விளங்கிய மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தினுடைய தகைசால் சேர்மன் எம்டி என்று சொல்லலாம் நிறுவனர் அவர்கள், வணக்கத்துறை கலை மாமணி விகேடி பாலன் அவர்களுடைய மறைவு, இவையெல்லாம் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு மிக மிக ஒரு அகல முடியாத ஒரு மறைவு. இந்த முப்பெரும் அறிஞர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் எழுந்து மௌன அஞ்சலி தந்துவிட்டு நம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். நன்றி. 34வது வாரமாக இன்று நாம் சந்திக்கிற தமிழ் 63 நாயன்மார்கள் நிகழ்ச்சி இனிதே தொடங்க இருக்கிறது. இன்றைய நம்முடைய அரங்கத்திற்கு 5:27க்கே உள்ளே நுழைந்த ஒரு மாபெரும் தலைவர் அவர்தான் இன்றைக்கு நம்முடைய வணக்கத்திற்குரிய மூத்த வழக்கறிஞர் ஐயா திரு கே துரைசுவாமி ஐயா அவர்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவு தருவதற்காக சிறுதொண்ட நாயனாரை குறித்து ஒரு உரையை நமக்கு வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய இளம் இலக்கிய புயல் என்று நான் அறிவிக்கிற பல்கலை வித்தகி திருமதி ரேகா மணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு கல்லிடைக்குறிச்சி என்கிற ஒரு அழகிய சிற்றூர், அந்த சிற்றூரில் திருநெல்வேலி அருகில் இருக்கக்கூடிய இந்த கல்லிடைக்குறிச்சியில் சிவத்திரு மு சிவசங்கர் ஓதுவார் அவர்கள்
திருமுறை ஆசிரியராக திருவாவடுதுறை ஆதீன சைவ திருமுறை பயிற்சி மையத்தில் பணியாற்றுகிற ஆசிரியர் பெருந்தகை இன்றைக்கு தெய்வத்தமிழ் விருது பெறுவதற்காக நெல்லை மாவட்டத்திலிருந்து நமக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நண்பர்களே, வழக்கம்போல் நம் நிகழ்ச்சி திருமுறை இறைப்பாடலோடு தொடங்குகிறது. திருமுறை இறைப்பாடலை நமக்கு இறைவணக்கமாக தர வருகிறார் வணக்கத்திற்குரிய சிவத்திருமு சிவசங்கர் ஓதுவாமூர்த்தி அவர்கள். எல்லோரும் அமர்ந்து இறைவணக்கத்தை கேட்கலாம். இத்திருமுறை பாடல் நம் இதயத்தில் அமர்வதற்காக வருக திரு சிவசங்கர் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம். கலித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் பொழித்து சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழ் இருப்ப அழித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தனமே ஐயாரன் அடித்தளமே பாண்டுவீர் மகன் பார்த்தன் பணி செய்து பாண்டுவீர் மகன் பார்த்தன் பணி செய்து வேண்டும் நல் மரங்குள் விசய மங்கை பாண்டுவீர் மகன் பார்த்தன் பணி செய்து வேண்டும் நல் வரங்குள் விசய மங்கை ஆண்டவன் அடியே நினைந்து ஆசையால் ஆண்டவன் அடியே நினைந்து ஆசையால் காண்டலே கருத்தாகி இருப்பனே ஆண்டவன் அடியே நினைந்து ஆசையால் காண்டலே கருத்தாகி இருப்பனே திருச்சிற்றம்பலம். கல்லிடை குறிச்சி என்கிற ஊரிலே சிவத்திரு மு சிவசங்கர் ஓதுவார் அவர்கள் மிக ஒரு சிறந்ததொரு ஆன்மீக பணியை செய்து வருகிறார்கள். அவருக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த மேடை என்று நான் சொல்வேன். காரணம், வணக்கத்திற்குரிய நம்முடைய விழா தலைமை. இதுபோல் ஒரு தலைமையெல்லாம் யாருக்கும் அவ்வளோ எளிமையில் கிடச்சிடாது. எந்த இலக்கிய நிகழ்வுக்கும் விழா தலைமையாக இன்று நம்முடைய இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அரும்பெரும் அறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு கே துரைசாமி ஐயா அவர்கள், அறங்காவலர் சேக்கிழார் ஆராய்ச்சி மையம். இது போன்ற தன்னிகர் இல்லாத தலைமைத்துவம் மிக்க மனிதர்களை நாம் அழைக்கிற போது நாம் யாரெல்லாம் இந்த அரங்கத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோமோ அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி அழைக்கிறது நம்ம, இல்லைங்களா? அந்த சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் அறங்காவலரை அழைக்கிற போது சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தின் வணக்கத்திற்குரிய தலைவர், வணக்கத்திற்குரிய செயலர் இன்றைக்கு முதல் அணியில் அமர்ந்திருக்கிறார்கள், முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய
மனிதநேய மாமணி ஐயா திரு ஜஸ்டிஸ் ஜெகதீசன் ஐயா அவர்கள் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். மனித பண்பு என்றால் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு எப்பொழுதும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் காட்டுவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் அறிஞர், வணக்கத்திற்குரிய ஐயா திரு சிவாலயம் அவர்கள் அரங்கம் வந்திருக்கிறார்கள். தலைப்பு ஒரு பெரிய தலைப்பு, மிகப்பெரிய ஒரு அரிய தலைப்பு. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு அறிஞர் நமக்கு இன்னைக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் இன்றைக்கு நமக்கு நிகழ்ச்சி தலைமை தாங்க வந்திருக்கிறார். அது என்ன பொருத்தம், சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தின் அறங்காவலத்தினுடைய தலைவர் அவர் வர்றது எவ்வளோ பெரிய சிறப்பு இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் இப்படி ஒரு சிறப்புலாம் அமையவே அமையாது வாழ்க்கையில் யாருக்குமே. ஆனால் நிலவும் வானும் போல தமிழும் சுவையும் போலலாம் பழைய ஓமை. இப்போலாம் அந்த ஓமைகள்லாம் யாருமே பயன்படுத்துவதில்லை. ஆமாம், சிவாலயமும் தமிழ் பணியும் போல அப்படிதான் இப்போலாம் சொல்லணும் இல்லையா? நீதியரசரும் புன் சிரிப்பும் போல. நீதியரசர் ஒரு புன் சிரிப்பு சிரித்தாருன்னா அந்த மயக்கத்தில் விழுந்தவங்க எழுந்துக்கவே மாட்டாங்க, எல்லா வேலையும் அந்த மயக்கத்திலே செஞ்சிருவாங்க. இவ்வளோ பெரிய இளையோர் படையை எப்படி இவர் கையில் வச்சிருக்காரு, அந்த புன் சிரிப்பு தான் காரணம், வேற ஒன்றுமே கிடையாது. சமீபத்தில் ஒரு ஜட்ஜி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ சொன்னேன், ஒரு மாதிரி கடுகடுன்னு இருந்தார் அந்த ஜட்ஜு. அப்போ சொன்னேன், அக்கால ஜட்ஜிலாம் காதில் கடுக்கன் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதற்கு பதில் கடுகடுன்னு இருக்கீங்களா, அதான் கடுக்கண்ணான்னு கேட்டேன் நான் இல்லைங்களா? கேட்டுட்டு சொன்னேன், நீங்கள் நேரம் இருந்தால் காந்தி நகருக்கு வாருங்கள், அங்கே காந்தியின் சிரிப்பு வெறும் நோட்டில் மட்டும் காந்தி சிரிக்கல, வீட்டிலையும் ஒரு காந்தி சிரிக்கிறார், வந்து பாருங்க என்றே நீதியரசரை பற்றி சொன்னேன். உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, உண்மையிலே சொன்னேன். சொல்லிவிட்டு அந்த புன் சிரிப்புக்கு ஒரு பயிற்சி எடுத்துக்குங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்முடைய ஐயா மூத்த வழக்கறிஞருக்கே துரைசாமி ஐயா அவர்கள், அவர் பார்த்தாலே ஒரு துரை மாதிரியே இருக்கு பாருங்க இல்லைங்களா? ஒரு பண்ணையார் ஸ்டைலில் இருக்கார் பாருங்க அப்படியே இல்லைங்களான்னு சொல்லுவேன். என்ன துரைசாமி ஐயாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கெட்டப். அந்த எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அமைவதில்லை. பர்சனாலிட்டி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லைங்களா? அப்படி ஒரு கிரேட் பர்சனாலிட்டி துரைசாமி ஐயா. அவர் மேலே ஒரு அலாதி மரியாதை அன்பு உண்டு. காரணம் என்னென்னா, அவர் பள்ளி மாணவனாக இருந்தபோது அவருக்கு ஆசிரியராக இருந்தது என்னோட அப்பா. என் தந்தையார் ஐயா துரைசாமி ஐயாவுடைய ஆசிரியர். அதாவது துரைசாமி ஐயா எங்கள் அப்பா கிட்ட படித்தார் நான் சொல்ல பாருங்க. துரைசாமி ஐயாவுடைய ஆசிரியர் என் தந்தையார், அப்படி தான் நான் சொன்னேன். அதே மாதிரி தேஞ்சா அவர்கள் கந்தசாமி நாயுடு கல்லூரியில் பணியாற்றிய பொழுது அதே துறையில் எங்கள் அப்பா பணியாற்றினார். அதனால் தேஞ்சா மேடையில் இருக்கும் பொழுது தேஞ்சா எங்கள் அப்பாவோடு பணியாற்றினான்னு நான் சொல்ல மாட்டேன், எங்கள் அப்பாவோடு தேஞ்சா பணியாற்றினான்னு சொல்ல மாட்டேன். தேஞ்சா அவர்களோடு தமிழ்துறையில் என் தந்தையார் பணியாற்றினார், அப்படி தான் சொல்லுவேன். இந்த பணிவு எனக்கு எதை சொல்லிக் கொடுத்தது என்று கேட்டால், துரைசாமி ஐயாவுடைய பழைய நீண்ட நெடிய நட்பு. இந்த நட்பு பணிவு. பணியுமாம் என்றும் பெருமை. அந்த குரலுக்கு விளக்கம் ஒருத்தரை காட்டணும்னா அது நிச்சயமாக துரைசாமி ஐயா தான். நான் சொன்ன அந்த துரை அவங்க பேரோட வச்சுட்டாங்க பாருங்க, அப்பயே பெரியவங்க இல்லைங்களா? குழந்தை பிறந்த போது அம்மா குழந்தை பிறந்திருக்கான்னு சொல்லியிருப்பாங்க, துரை பிறந்திருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க, துரைசாமி பிறந்திருக்கான்னு சொல்லிட மாட்டாங்க. பேர் அப்புறம் தானே வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் அந்த தொட்டிலேயே ஒரு மாபெரும் மனிதநேய பண்பகத்தை தன்னுடைய இதயம் எனும் சிறைக்குள் அடக்கி வைத்த பெருந்தகை நம்முடைய வழக்கறிஞர் ஐயா துரைசாமி ஐயா அவர்கள். அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்குது. இந்த வாரம் நான் ஐயாவை தலைமை தாங்குவதற்காக தொலைபேசியில் அழைத்திருந்தேன். வரேம்மா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரு தன்னிகரில்லாத வழக்கறிஞர் என்பதை எப்படி காட்டினார் தெரியுங்களா? மூத்த வழக்கறிஞர் எப்படி காட்டினார் தெரியுங்களா? இந்த விழா எப்படி நடக்குது என்பதை ஒரு அரங்கத்தில் உட்கார்ந்து ஒருவனாக பார்க்கணும் நான் என்று ஆசைப்பட்டு போன வாரம் இந்த விழாக்கு அவர் ஒரு பார்வையாளராக வந்தார். பார்வையாளராக இன்றைக்கு மேடையில் விழா தலைமையாக என்று வந்திருக்கிறார். அப்படியே உண்மையிலேயே அதிர்ச்சி கலந்த ஒரு மகிழ்ச்சி இது இல்லைங்களா? அடுத்த வாரம் தானே ஐயா அழைச்சோம், ஐயா இந்த வாரமே வந்துட்டாரே, ஓ நிகழ்வு எப்படின்னு பார்க்க வந்திருக்காரோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவர் அப்படி நினச்சி வரல. சரி, இந்த நாயன்மார் நிகழ்ச்சியை பற்றி கேட்கலாமே அப்படின்னு நினச்சி வந்திருக்கார். இந்த மாதிரி ஒரு பணிவுடையன் இன்சொலனாதல் அணியல்ல மற்ற பிற என்ற பண்பு இருந்து விட்டால் உலகத்தில் எல்லோரும் நல்லவர்களாகவே வல்லவர்களாகவே வாழ முடியும் இல்லைங்களா? ஆக இன்றைய நல்லாவே கைத்தட்டலாம் நம்ம. ஏன்னா பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்டுகிற இடத்தில் மனம் திறந்து பாராட்டுவது நம்முடைய ஆயுள் நீடிக்கும்
அப்படின்னு டாக்டர் சொக்கலிங்கம் சொல்றார். கை தட்டினா உங்க ஆயுள் நீடிக்கும்ன்றார். அவன் ஆயுள் நீடிக்க விரும்புகிறவர்கள் கை தட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சத்தம் தானே கேட்டுது, அப்படி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆக மனம் திறந்த ஒரு பாராட்டை, இளையோர் இலக்கிய பயிற்சிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம், இளையோர் தெளிவான தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உறுதியான ஒரு தமிழ் மீது கொண்ட பற்று, உலகம் எப்பொழுதும் நல்லவைகளையே சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு ஞானம், இவைக்கெல்லாம் ஒரு உதாரணம் சாதாரணமாக ஒரு மனிதரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய வணக்கத்திற்குரிய மூத்த வழக்கறிஞர் ஐயா திரு கே துரைசுவாமி அவர்கள். அவருடைய இனிஷியல பாருங்க, கே துரைசுவாமி. அந்த கே ஃபார் நாலேஜ் இந்த இடத்துல அந்த அறிவுசால் திறனை தனதாக்கி கொண்ட ஒரு பெருந்தகை ஐயா துரைசுவாமி ஐயா அவர்கள் இந்த அரங்கம் வந்திருப்பது மனதிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அறிஞருக்கு பல ஆண்டுகள் அசோக் லைலாண்ட் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனத்தில் ஒரு பட்டய கணக்கராக பணியாற்றி, அதற்கு பிறகு இன்றைக்கு நற்றமிழ் தான் நம் வாழ்க்கை என்று சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அசோக் லைலாண்ட் நிறுவனத்துடைய மேன்மை மிகு செயலராக, தலைவராக, பட்டய கணக்கராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக பணியாற்றிய ஐயா திரு பார்த்திபன் ஐயா அவர்களை துரைசுவாமி ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவிக்குமாறு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நண்பர்களே, செவிகளை திறந்து வையுங்கள். வணக்கத்திற்குரிய மூத்த வழக்கறிஞர் ஐயா திரு கே துரைசுவாமி ஐயா அவர்கள் இப்பொழுது தகைசால் தலைமை உரையை நமக்கு வழங்க வருகிறார்கள். வருக வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்கள். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இங்கு திரளாக கூடியிருக்கும் சிவநேச செல்வர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தெய்வப்புலவர் சேக்கிழார் சுவாமிகள் இயற்றிய பெரிய புராணத்திலிருந்து ஒரு கதையை பற்றி சிந்திக்க நாம் கூடியுள்ளோம். அவருடைய பெயர் சிறு தொண்ட நாயனார் என்று இருந்தாலும் உண்மையிலேயே அவர் மிக பெரிய தொண்டராகத்தான் தெரியப்படுகிறார். பெயருக்கு ஏற்றவாறு இல்லாமல் அவர் வாழ்க்கை அமைந்துள்ளது. சேக்கிழார் சுவாமிகள் அமைச்சராக இருந்து பெரிய அளவிலே நிர்வாக அனுபவம் பெற்றவர்கள். அவர்களுடைய நிர்வாக அனுபவத்தை திரட்டி தங்களுடைய பெரிய புராண காவியத்திலே வடித்துள்ளார்கள். ஒரு அரசன் எவ்வாறு குடிகளை காக்க வேண்டும் என்பதை பற்றி கூற வரும்பொழுது அவர் கூறுகின்ற வாசகம், மாநிலம் காவலன் என்பான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திரைத்தால் கல்வரால் ஆனபயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ என்று அரசனுடைய கடமையை மிக தெளிவாக கூறுகிறார். அதேபோல மண்நீதி கண்ட சோழன் வரலாறிலே
சிவபெருமான் வந்து தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சிவபெருமான் வந்து வழக்கு செய்த பொழுது அவர் கூற்றுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா என்று வினவிய பொழுது அதை சேக்கிலார் சுவாமிகள் கூறும்போது, ஆட்சியில் ஆவணத்தில் அயலார்தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுக என்று கூறுகிறார்கள். இன்றும் கூட நீதிமன்றத்திலே ஒரு கருத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் அதற்கு சாட்சியம் தேவைப்படுகிறது. சாட்சியத்தை 3 வகையாக இன்றும் நாம் கடைபிடிக்கிறோம். அதாவது ஆட்சியில் அனுபவ ரீதியாக பிரசிடென்ட் என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது பற்றியது. ஆவணத்தில் ரெக்கார்டட் எவிடன்ஸ், அயலார்தங்க காட்சியில் ஐ எவிடன்ஸ். இன்றுமே இந்த 3 வகையாகத்தான் நாம் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை நிறுவுகிறோம். அதையே தான் சேக்கிலார் சுவாமிகள் மிக அழகாக ஆட்சியில் ஆவணத்தில் அயலார்தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுக என்று கூறுகிறார்கள். அமைச்சராக இருந்து அனுபவப்பட்டதனால் அவர்கள் இந்த பெரிய புராணத்தை இயற்றிய பொழுது அவர்களுடைய அனுபவ அறிவு அனைத்தையுமே இந்த நூலிலே கொண்டு வருகிறார்கள். பெரிய புராணத்தில் நாம் சிறுதொண்டர் புராணத்தை கூற வந்த பொழுது சேக்கிலார் சாமிகள் கூறியுள்ள பல கருத்துகள் திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளன. திருக்குறளை படித்து அதன்படி நடந்து வாழ்வு செய்வது ஒன்று, ஒருவருடைய வாழ்வே திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக அமைவது மற்றொன்று. நாம் பெரிய புராணத்திலே பார்க்கக்கூடிய மிக பல நிகழ்ச்சிகள் திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதை நாம் காணலாம். பரஞ்சோதி என்ற படைத்தலைவர் பல்லவ மன்னருக்காக வாதாபிக்கு சென்று போரிட்டு எதிரிகள் பலரை கொன்று குவித்தார்கள். வாதாபியையும் தீயிட்டு கொளுத்தினார்கள். அதன் முடிவிலே அந்த வாதாபி கோட்டையில் இருந்த ஒரு விநாயகர் சிலையை கொண்டு வந்து தங்களுடைய பிறந்த ஊரிலே வாதாபி கணபதி என்று ஒரு கோவில் அமைத்தார்கள். அப்பொழுதிருந்து அவர்கள் முற்றிலும் மாறிவிட்டார்கள். யாரையெல்லாமோ கொன்று குவித்து அவர்களை வெற்றி கொண்ட பரஞ்சோதி அடியாராக ஆன பிறகு சிவத்தொண்டராக மாறி யாவருக்கும் தொண்டு செய்பவராக இருந்தார்கள். அந்த நிலையிலே ஒரு முறை வந்த விருந்தினருக்கு அவர் விரும்பியபடி உணவு அளிக்க வேண்டிய சூழ்நிலையிலே தன்னுடைய
மகனை ஒரு குலத்துக்கு ஒரு மைந்தன் உள்ளான் என்பதையும் ஓராமல் மகனையே அறிந்து கரிசமைத்து சிவனடியாருக்கு படைத்தார். இது ஒரு சிவனடியாராக ஆன பிறகு தன்னுடைய மகனையே அவர் கரிசமைத்து வந்த சிவனடியாருக்கு படைத்தார் என்றால் அவருடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? ஒரே மகனையும் அறிந்து சமைத்து பரிமாற வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது அவருடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கக்கூடும்? இது இந்த வரலாறை சொல்லிய பொழுது அது திருக்குறளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. இந்த திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாகவே சிறுத்தொண்டருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதேபோல் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்ற குறளுக்கு எடுத்துக்காட்டாக சிறு தொண்டரையே நாம் சொல்லலாம். அவ்வளவு பெருமையுடன் அமைச்சர் தலைமை தளபதியாக இருந்தவர் தொண்டராக ஆகி சிறு தொண்டர் என்ற பெயரோடு யாவருக்கும் தொண்டு செய்து வந்ததிலிருந்து இந்த திருக்குறளுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக ஆனார் என்பது நாம் அறிந்து கொள்ளலாம். ஞானசம்பந்த பெருமானால் 3ஆம் திருமுறையிலே பாராட்டப்பட்டவர் சீராளன் சிறுதொண்டன் செங்காட்டுக்குடியே என்று சிறுதொண்டரை வியந்து திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். அவ்வளவு பெருமைக்குரிய சிறுதொண்டரை பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமக்கு சிறுதொண்டன் பற்றி பல்கலை வித்தகி திருமதி ரேகாமணி அவர்கள் செவி நுகர் கனிகளாக நமக்கு வழங்க இருக்கிறார்கள். அதை நாம் அனைவரும் சுவைப்போம். அம்மையார் அவர்களை வருக, எங்களுக்கு செவிநுகர் கனிகள் தருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுதெல்லாம் விழா தலைமை என்று நம்ம யாராவது ஒரு அழைத்தோம்னா அவங்களுக்கு நாம குறிப்புகள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கொடுத்து இது மாதிரி நிகழ்ச்சி என்ன தலைப்பு என்றெல்லாம் எழுதி தர வேண்டியதாக இருக்குது. பல நாள் அக்கா வாசுகி கண்ணப்பன் அக்காவுக்கு நல்லா தெரியும். துணைவேந்தர்களை அழைத்தால் கூட நாங்கள் ஸ்கிரிப்ட் கொடுப்போம். அதுபோல் இருக்கிற தலைமைகள் மத்தியில் ஒரு தேர்வுக்கு செல்லும் மாணவனை போல் ஐயா தயார் பண்ணிட்டு வந்து பேசினார் பாருங்க, இல்லைங்களா? பலத்த கரவொலி தரணும். இவர்களெல்லாம் இன்றைக்கும் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ், நடைமுறை உதாரணங்களாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு வந்து ஒரு பெரிய வரம் என்று தான் நான் சொல்வேன். இன்றைக்கும் இளைஞர்கள் ஐயா துரைசாமி ஐயா போன்ற தகைசால் விழா தலைமை வருகிற போது எப்படி தயாரிப்போடு வர வேண்டும் என்பதை அவருடைய தயாரிப்பிலிருந்து நாம் பார்க்கலாம். இதற்காக எத்தனை குறிப்புகள், எத்தனை சொற்றொடர்கள், எத்தனை மேற்கோள்கள் அப்படியே மனப்பாடமாக சொன்னார் பாருங்க, இல்லைங்களா? கையில் ஸ்கிரிப்ட் இருந்தாலும் அவர் அதை பார்க்கல. மேற்கோள்கள் சொல்லும் பொழுது அவராக அப்படியே சொல்கிறார். காரணம் என்ன? அது ஏன் அந்த மாதிரி மனப்பாடம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் மேற்கோள் காட்டுகிற கவிதை இலக்கிய வரிகளை யார் வாழ்க்கையில் மேற்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மனப்பாடம் தானாக வந்துடும். அதனால தான் நான் மாணவர்களுக்கு மனப்பாட பகுதி வைப்பேன். இப்போ எடுத்துட்டாங்க. நான் எதெல்லாம் வச்சனோ அதெல்லாம் வேணுன்ட்டே எடுத்துருக்காங்க.
அதை எடுத்துட்டாங்க. இப்போ மனப்பாட பகுதியே மாணவர்கள் கிடையாது. இப்போ 2 பேச்சு போட்டிக்கு வந்தவர் இப்போ உள்ள நுழையும் போதே சுகிசவம் மாதிரி வர்றாரு. 2 பேச்சு போட்டி தான் வந்திருக்காரு அவரு. 3வது பேச்சு போட்டி தான் வந்திருக்காரு. இன்னும் மேடையில் பேசலாம் வரல, பேச்சு போட்டிக்கு வந்திருக்காரு. ஆனால் உள்ள நுழையும் போதே அவர் பெரிய அறங்காவலர் குழு தலைவர் மாதிரி வர்றாரு. அவர் கையில் ஒன்றும் இல்லை, அவர் உள்ளத்துலேயும் ஒன்றும் இல்லை, அவர் இருக்க வேண்டிய இடத்துலையும் ஒன்றும் இல்லை. ஆனால் வேறு ஏதோ இருக்குது அவங்க கிட்ட. இதெல்லாம் மாற்றுறதுனா மனப்பாட பகுதி இருக்கணும். மனப்பாட பகுதி இருந்தால் தான் மனம் ஒன்றுபடும், இலக்கிய உணர்வுகள் மனனமாகும். தான் நான் குழந்தைகளுக்கு வகுப்பறையில் சொல்லும்போது சொல்லுவேன், திருக்குறள் மேற்கோள் காட்டுவதற்காக அல்ல, வாழ்க்கையில் மேற்கொள்வதற்காக. ஆக மேற்கொள்கிறவர்கள் மனப்பாடமாக சொல்லுவாங்க. பார்த்தோம் இல்லைங்களா? மேற்கொண்டவர் எப்படி சொன்னார் பாருங்க, மனப்பாடமா இல்லைங்களா? அருமை. ஆக மனப்பாட பகுதியை இனிவரும் காலங்களிலாவது புதிய பாடத்திட்ட குழு வல்லுநர்கள் முதலில் அவர்கள் மனனம் செய்திருக்கிறார்களா என்று ஒரு தேர்வு வைக்கணும். வச்சுட்டு குழு வல்லுநர்களாக போடணும் இல்லைங்களா? அப்போ தான் அந்த சிலபஸ் உருப்படும். இல்லைனா அந்த சிலபஸ் உருப்படாது இல்லைங்களா? அதை பார்க்கணும். அதை ஒரு வாத்தியார் சொன்னார், பரவாயில்லைங்க, புதுசாக நாங்கள் படிக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு சிலபஸை 3 வருஷம் எடுக்கிறோம்ல, அப்போ மனப்பாடம் பண்ணிடுறோம்னாரு. அதாவது இவருக்கே 3 ஆண்டு ஆகுமான்னு மனப்பாடம் பண்ணுறதுக்கு. மாணவன் எப்படி ஒரு செமஸ்டர் பண்ணுவான் இல்லைங்களா? ஆக முதலில் ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு நீ உன்னை அர்ப்பணி என்று வாழ்ந்தால் சமூகம் திருந்த வழி உண்டு. அதுதான் முதல் செய்தி. இப்போ நம்ம தெய்வத்தமிழ் விருது பார்க்க இருக்கிறோம். வணக்கத்திற்குரிய சிவசங்கர் ஓதுவாமூர்த்தி அவர்கள் எப்படி இந்த ஓதுவார் என்கிற ஒரு நிலைக்கு வந்தார் என்ற ஒரு ஏற்புரை தரும்போது உங்களிடத்திலே பேச இருக்கிறார். அதற்கு முன்னால் அவரை நான் அறிமுகம் செய்வது என்பது, அவருடைய பிறப்பிடம் கல்லிடைக்குறிச்சி, திருநெல்வேலி மாவட்டம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பணிபுரிகிறவர்கள், பிறந்தவர்கள், படிக்கிறவர்கள் எல்லோருக்குமே இயல்பாகவே தமிழ் பற்று இருக்கும். ஏன்னா அது எட்டயபுர எரிமலை பாட்டுக்கொரு புலவன் பாரதி பிறந்த சீமை அல்லவா, அதனால் அந்த அறிவு இருக்கும். இருக்கிற அந்த அறிவை ஞானமாக்குவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஞானிகள், ஞானத்தால் பிறப்பார் சில ஞானிகள் என்கிற அடிப்படையில் இது போன்ற ஞானிகள் எல்லாம் ஓதுவா மூர்த்திகளாக மாறுகிறார்கள். அவ்வளவுதான். சரியான தன்னிகர் இல்லாத ஆசிரியருடைய பயிற்சியோடு அவர்கள் இதை பெறுகிறார்கள். அப்படி அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் உள்ள அருள்மிகு காசிநாத சுவாமி திருக்கோயில், தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில், இந்த கோவிலிலே ஓதுவா மூர்த்தியாக தன்னுடைய பணியை தொடங்கியவர். திருவாவடுதுறை ஆதீன சைவ திருமுறை பயிற்சி மையத்தில் திருமுறை ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இறைவனிடத்திலும் இறைவன் சன்னிதானத்திலும் அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். இவருடைய பாடல் எப்படி எம்பெருமான் அநேகன் இறைவனை சென்று அடைந்ததோ அதுபோல் நம்முடைய திருச்செவிகளுக்கெல்லாம் இவர் சாற்றுவதற்காக இன்று வந்திருக்கின்றார். அந்த திருச்செவியில் சாற்றுவாய் என்கிற அந்த தூய ஆன்மீக தமிழ்ச்சொல், அந்த தமிழ்ச்சொல்லுக்கு உகந்த ஒரு அற்புதமான ஓதுவார் அவர்கள். கல்லிடைக்குறிச்சி சிவத்திருமு சிவசங்கர் ஓதுவார் அவர்கள் பன்னிசை திருமுறை செல்வர், பன்னிசை பாமணி, பன்னிசை அருட்செல்வர் என்று அவர் பெறாத பட்டங்களே இல்லை. ஆனால் அவர் பெறாத பட்டம் ஒன்று உண்டு, அதுதான் தெய்வத்தமிழ் 63 என்கிற பட்டம். அந்த பட்டத்தை நம்முடைய அமைப்பிலிருந்து பெறுவதற்காக இறைவன் அவரை இந்த நன்னாளில் அவரை தேர்ந்தெடுத்தார். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு 34வது வாரமாக தொடர்ந்து உங்கள் முன்னால் மலர்ந்திருக்கிறது. இந்த 34னுடைய எண்ணினுடைய கூட்டுத்தொகை 4 + 3 7. 7 பிறப்பிலும் இறைவன் இவர்கள் பாடலை கேட்க தயாராக இருக்கிறார். அந்த வகையிலே பிறவியில்லா பெருவாழ்க்கையை சைவ திருமதம் நமக்கு எடுத்து கொடுத்தாலும், பிறவில்லா வாழ்க்கை வேண்டுமென்று சைவ திருமுறையை பாடுகிறவர்கள் கேட்டாலும், இப்படிப்பட்ட ஓதுவா மூர்த்திகள் மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் செய்ய வேண்டும் என்கிற வகையில் இவர்களெல்லாம் பிறப்பது என்பது ஒரு அரிய பிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஓதுவா மூர்த்தி அவர்களுக்கு இன்றைக்கு நாயன்மார் நிகழ்வில், தெய்வத்தமிழ் 63 நிகழ்வில் தெய்வத்தமிழ் என்ற விருதினை வழங்கி பெருமை கொள்கிறது உறவு சுரங்கம்
பாரதிய வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், 3 அமைப்புகளும் இலக்கியத்திற்காக பிறந்த ஒரு கூட்டணி என்று சொல்லலாம். இந்த 3 அமைப்புகளினுடைய நற்றமிழ் செல்வர்களை, பல செல்வர்களை உருவாக்கி இந்த அமைப்பு பெருமை சேர்த்திருக்கிறது. அந்த வகையில் நாம் இன்றைக்கு கல்லிடைக்குறிச்சி சிவத்திரு மு. சிவசங்கர் ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு கே. துரைசாமி ஐயா அவர்களின் பொற்கரத்தால் இந்த விருதினை வழங்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் விருது பட்டயத்தை பார்க்கலாம். தெய்வத்தமிழ் விருது உறவு சுரங்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பாரதிய வித்யாபவன் பெருமையோடு வழங்கும் 7 இசையாய் இசைப்பயனாய் அவனருளால் அவன் தாள் வணங்கி நாளும் சிவத்தொண்டு செய்து வரும் அருட்தொண்டர் திரு மு. சிவசங்கர் ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு தெய்வத்தமிழ் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் உறவு சுரங்கம் பெருமை கொள்கின்றன. நவம்பர் 15, 20, 24 பாரதிய வித்யாபவன், மயிலை, சென்னை. இப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் அவர் பொற்கரத்தால் பயனாடை அணிவித்து நம்முடைய ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு இந்த விருதினை அளித்து மகிழ்கிறார்கள். அந்த காட்சியை இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது ஓதுவாமூர்த்தி அவர்கள், மு. சிவசங்கர் ஓதுவார் அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கிறார். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அம்பலக்கூத்தன் திருவள்ளுவரும் மயிலை அருள் தரும் கற்பாம்பையுடனரை அருள் மிக கபாலீஸ்வர சுவாமியுடைய திருவள்ளுவரும் இந்த 2024 ஆண்டு 287வது நிகழ்ச்சியாகிய உறவு சுரங்கம் பாரதிய வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆகிய இணைந்து நடத்தும் தமிழ் 63 நாயன்மார்கள் தெய்வத்தமிழ் விருது தமிழ் 63 நாயன்மார்கள் விழாவில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது. இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அம்மையார் அவர்களுக்கும் மூத்த வலைஞர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு சொற்பொழிவு பெற்று வருகின்ற அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்த சிவநேய அன்பர்களுக்கும் என் அன்பு கலந்த பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இச்சிறியன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடைக்குறிச்சியில் பிறந்து சிறு வயதிலேயே எனக்கு தமிழ் மீது பற்று இருந்து கொண்டே இருந்தது. சின்ன வயதிலேயே படிக்கிற காலத்திலே திருமுறையின் மீதும் பற்று. ஏன்னா எங்கள் தமிழ் இலக்கிய ஆசிரியரும் மிக அருமையான முறையிலே தமிழ் இலக்கியங்களை உரை இல்லாமலே நடத்தி காட்டுவாப்புல. ஒரு சொல் சொன்னால் அதுக்கு எடுத்துக்காட்டு கூறி அதை திறம்பட மாணாக்களை உருவாக்குவார். ஒரு தாமரை சொன்னால் தாமரை போன்ற மலர், அதை பிரித்தால் தாம் ப்ளஸ் அரை, தமிழ் பாதி. ஆக தாமரை என்ற சொல்லுக்கு தமிழ் மொழி இனிமையானது இவ்வளோ இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மேற்கோள் காட்டி இப்படி தமிழை இலக்கியங்கள்லாம் எங்களுக்கு மிக அருமையான முறையில் தமிழ் ஆசிரியராக திகழ்ந்த அப்படி இலக்கியங்கள்லாம் நாங்கள் அப்படி கற்றுக்கிட்டு வரும்போது தமிழ் உண்மை பற்றியின் காரணமாகவும் அந்த தளத்தில் உள்ள திருக்கோயிலில் ஓதுவாமூர்த்திகள்லாம் மிக அருமையான முறையில் பாடுவார்கள். சன்னதியில் நடராஜர் சன்னதியில் வைத்து மிக அருமையான முறையிலே பண்ணி செய்ப்பார்கள். ஆக அது நாள்தோறும் என்னுடைய தாத்தா மூலமாக திருவிழா காலங்கள் மற்றும் விழா காலங்கள்லாம் போய் கேட்டுக்கொண்டே இருப்போம். சிறு வயதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 11 வயது 10 வயதிலேருந்தே அந்த ஒரு விருப்பம். ஆக நாம் பிற்காலத்தில் ஓதுவாமூர்த்தியாக ஆகக்கூடிய பாக்கிய இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரா தெரியல. இருந்தாலும் மனசு அந்த திருமுறை மீது ரொம்ப நாட்டமாக இருந்துச்சு. அப்படி இந்த திருமுறையை நாங்கள் அந்த திருக்கோயில் அந்த ஓதுவாமூர்த்தி மூலமாகவும் அதன் பிறகு என்னுடைய
திருமுறை ஆசிரியர் திருவாவடுதுறை ஆதீனத்தில் தெய்வத்திரு சோமசுந்தர தேசிகர் ஐயா அவர்களுடைய மகனான எனது குருவாகிய சிவத்திரு சொக்கலிங்க ஐயா அவர்களிடமும் நாங்கள் திருமுறைகள்லாம் நன்கு பயின்றோம். அவருடைய அப்பா திருவாவடுதுறையில் மிகப்பெரிய வித்வான் என்று சொல்லுவாங்க. திருவாவடுதுறை ஆதீனத்தில் சோமசுந்தர தேசிகர்னா தெரியும். அவருடைய மகன் என்னுடைய ஆசிரியராக சொக்கலிங்க ஐயாவிடம் நான் திருமுறைகள்லாம் நாங்கள் பன்னிசையோடு படித்தோம். எங்களுடைய ஐயாவும் மிக அருமையான முறையில் எங்களுக்கெல்லாம் ஊக்குவித்து பாடம் எடுப்பார்கள். திருமுறையில் அந்த முறையாக சொல்லி கொடுத்து அந்த அந்த பண்ணை எப்படி பாட வேண்டும் முதல்ல என்பதையெல்லாம் மிக அருமையாக தெளிவாக எங்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில் எடுப்பார். அவர்கள் போட்ட அந்த திருமுறையுடைய வித்தானது நாங்கள்லாம் இன்று இறைவனுடைய திருச்செவிகளுக்கு திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினால் அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய காணிக்கை பிறவில் எப்படி என்பது தெரியவில்லை. இருந்தாலும் அந்த பெருமையெல்லாம் அவருக்குத்தான் சாரும் என்று நான் தெரிவித்துக் கொண்டு எங்களையெல்லாம் வளர்த்து விட்ட அவர்கள் என்னுடைய ஆசிரியர் அவர்கள். அதுபோக ஞானசம்பந்த பெருமான் மிக அருமையான முறையை தமிழே சொல்வார். ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞானசம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ்பர். அவருடைய பாடல் ஒரு தந்தை மகன்கிட்ட எப்படி கேட்குற மாதிரி அவருடைய பாடல். சிறு குழந்தை, 3 வயது குழந்தை, அப்படிப்பட்ட பாடலாக அவருடைய பாடலானது இருந்து கொண்டிருக்கிற போது நம்முடைய திருமுறையே ஓங்காரமாக இருக்குது. தோடு உடைய செவியன் என்று ஆரம்பிக்கின்றார். சேக்கிழார் பெருமான் உலகலாம் என்று முடிக்கின்றார். இத்து ப்ளஸ் ஓ, ஓங்காரம் சுரூபமாக தான் 12 திருமுறைகளும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். தோடுடையன் இறைவன் ஆரம்பிக்கின்றார். அப்போ இத்து ப்ளஸ் ஓ தோ உலகலாம் என்று என்றும் இன்பம் பெறும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்று சேக்கிழார் பெருமான் முடிக்கின்றார். அப்போ திருமுறையும் ஓங்கார உருவாக அந்த பொருளுக்கு கருத்தாக சிவபெருமான் காட்சியளிக்கின்றார். அப்படிப்பட்ட திருமுறையிலே ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞானசம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் என்று ஞானசம்பந்த பெருமான் அந்த முதல் பதிகத்திலேயே அந்த 3 வயதிலேயே பாடியிருக்கின்றார். அப்போ திருநெறிய தமிழ் என்று சொன்னாலே தெய்வத்தன்மை வாய்ந்த தமிழ் தான். ஆக தெய்வத்தமிழ் என்று அந்த திருநாமமே மிக அருமையான முறையிலே நம்முடைய இந்த 3 சங்க அமைப்பில் அருமையான முறையில் நம்மை அந்த அந்த விருதுடைய நாமத்தை சூட்டியிருக்கின்ற போது மிகவும் அதை சிறப்பாக இருக்கிறது. திருநெறிய தமிழ், திரு என்றாலே அடைமொழிக்கு தெய்வத்தன்மை பொருந்தது என்று எல்லாருக்கும் தெரியும், மேன்மை பொருந்தியது. அப்போ அதன் முதல் பாட்டிலே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமை என்று ஞானசம்பந்த பெருமாதை சுட்டி காட்டி சொல்கின்றார். நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன் இப்படியெல்லாம் அவர் தமிழுடைய சொல்லி தன்னுடைய பலன் சொல்லுவார் அந்த பாட்டை ஞானசம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட மயிலையிலும் மிக அருமையான முறையிலே நம்முடைய சிவநேச செட்டியாருடைய மகள் பூம்பாவையை உயிர்ப்பித்த பதிகம் இந்த தலத்துடைய சிறப்பு. அப்படிப்பட்ட தலத்துடைய சிறப்பிலே இச்சிறியன் தெய்வத்தமிழ் விருது வாங்குவதற்கு பெரும் பாக்கியம் இறைவன் மூலமாகவும் நம்முடைய உறவுச்சரங்கும் பாரதியா வித்யாபம் மற்றும் கிருஷ்ணா சர்வீஸ் மூலமாக கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் மிகவும் தமிழ் மொழியுடைய இனிமை அப்படி தான் அருமையான முறையிலே பறைசாற்றுவார்கள். அப்படிப்பட்ட தமிழ் மொழியுடைய சிறப்பு தான் ஆதரித்து இசை கற்று வளா சொல்ல கேட்டுங்கார். திருமுறையை பார்த்தாலும் கேட்டாலும் ருசித்தாலும் அதே ஒரு மிகப்பெரிய இந்த மானிட பிறவியில் சிறப்பு. திருமுறை வாண்டு சொற்பொழிவுகள், அந்த இலக்கியங்கள், புராணங்கள் எல்லாம் அதில் அடங்கும் திருமுறைமை. ஆக ஆதரித்து இசை கற்றுவலா சொல கேட்டு உகந்தவர் தன்மை வாதியா வினை மறுமைக்கும் இன்மைக்கும் மறுத்து வந்தார். ஆணித்தரமாக சொல்வார். எல்லாம் திருமுறையில் கிடைக்கும். அதற்கு இறைவன் ஒவ்வொரு கால அளவு கொடுத்திருப்பார். குழந்தை செல்வம், கல்வி செல்வம், ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவைக்கூடிய 16 செல்வங்களும் நம்முடைய திருமுறைகளை மிக அருமையான முறைகளை அருளாளர் பெருமாக்கள்லாம் பாடல்கள் இயற்றியிருக்கின்றார்கள். அவைகளெல்லாம் இதன் மூலமாக அந்த உரையெல்லாம் கேட்கின்ற போது நாம்
இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த பிறவி பயன் என்னும் சொல்லக்கூடிய நன்றியானது பறைசாற்றுகிறது. அந்த இடத்திலே ஒரு பொருள் கீழே விழுந்தவுடன் நம்ம அந்த எடுத்து கொடுத்தவுடன் அந்த அன்பர்கிட்ட அம்மா நன்றிம்மா, ஐயா நன்றின்னு சொல்கிறோம். ஆக நம்ம மாநில உறவு மனித பிறவியை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட பிறவியிலே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது இதன் மூலமாக, புராணங்கள் மூலமாக, இதிகாசங்கள் மூலமாக, தெய்வத்தமிழ் திருக்குறள், இதுமே அந்த வரைமுறைகள் சம்பந்தப்பட்ட திருமுறைகள், இதன் மூலமாக நாம் என் இறைவனுக்கு நன்றியை செலுத்துகின்றோம் என்று சொல்லி இந்த தெய்வத்தமிழ் விருது, இந்த சங்க உறவு சுரங்கம், பாரதியார் வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா சுவிஸ் ஆகிய மூலமாக எனக்கு கிடைத்திருக்கு என்பதை தெளிவுபடுத்தி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமுறை பயிற்சி கூடத்தில் ஆசிரியராக இருப்பதால் ஏற்புரையை கூட தயாரித்து கொண்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா? அதான் ஆசிரியர். ஆசிரியர்னாலே தயாரிப்பு இருக்கணும். அந்த தயாரிப்பு பண்ணுகிற பொழுதே இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய அருள் நம்மளுக்கு கிடச்சிடும். காரணம், இந்த நிகழ்வுக்காக, இந்த அரங்க மக்களுக்காக இந்த கருத்தை சொல்லணும் என்று அமர்ந்து ஒரு இடத்தில் உட்கார்ந்து தன் ஞான சிந்தனைகளை ஒருங்கமைத்து அவர் அதை எழுதுகோல் கொண்டு ஒரு தாளில் எழுதுகிற அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேரம் இரவு 12 மணியாக இருக்கலாம், அதிகாலை 3 மணியாக இருக்கலாம். அந்த நேரம் இறைவன் கூட இருப்பார். இந்த நிகழ்ச்சிக்காக இவர் தயாரித்திருக்கிறார். அதனால் இவருக்கு முழுமையான அருளை இறைவன் வழங்குவார் என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அதுதான் தயாரிப்பினுடைய சிறப்பு. ஆக இறை அருளால் இன்றைக்கு ஒரு ஆசிரியர் வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஆசிரியர் நமக்கு ஒரு அருமையான உரை தர இருக்கிறாங்க. வழக்கம்போல் நான் கூறியது கூறல் நல்லாசிரியர் குற்றமாக இருப்பினும் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த வழக்கம்போல் இந்த செய்தியை சொல்கிறேன். தமிழ்துறை சாராதவர்களால் தமிழ்த்தாய் பத்திரமாக இருக்கிறாள் என்று. தமிழ்துறையை சாராதவர்களால் தமிழ்த்தாய் அவர்கள் தமிழ் பணியால் நாளொரு மேடியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ந்து கொண்டு வருகிறாள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்க ஒரு சொற்பொழிவாளர் கூட கணித ஆசிரியர், மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் இல்லைங்களா? பாருங்கள், கணித ஆசிரியர்னு சொல்லும்போது யாரும் கைத்தட்டல, மேத்தமேட்டிக் டீச்சர் பேர் கைத்தட்டுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? தமிழகத்தில் தமிழ்தான் இல்லை என்று தெரிகிறது இல்லைங்களா? தமிழகத்தில் தமிழ்தான் இல்லை இல்லைங்களா என்று தெரிகிறது. ஒருவேளை கணிதம் என்ற சொல் உணராமல் மேத்தமேட்டிக்ஸே தமிழ் நினச்சின்னு இருக்காங்க போல இருக்கு. அதனால் கைதட்டிய பெருமக்களுக்கு நன்றி. இப்பொழுது ஒரு கணித ஆசிரியர் பார்வையில் சிறுதொண்ட நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றினை ஆன்மீக சொற்பொழிவாக கேட்க இருக்கிறோம். ரேகா மணி அவர்கள் இந்த சின்ன வயதில் அவங்களுடைய ப்ரொஃபைலை 6 பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன வயசில் இந்த பாருங்கள் 6 பக்கம் அவங்களுடைய ப்ரொஃபைல் இருக்குது. இந்த 6 பக்கத்தை எண்ணி பார்த்த பொழுது அவங்களுடைய ப்ரொஃபைல் எவ்வளவு வார்த்தைகளில் அமைந்திருக்கிறது என்று கேட்டால் கிட்டத்தட்ட 6800 சொற்களில் அமைந்திருக்கிறது. நான் கணித ஆசிரியர் காட்டணும்ல இல்லையா? நினச்சி பாருங்கள், இன்னைக்கு ஆய்வு சுருக்கத்தை பிஹெச்டி ஹைப்போதீசிஸ், பிஹெச்டி ஆய்வு சுருக்கத்தையே 200 வார்த்தைகளுக்கு மிகாமல்னு எழுதுகிறாங்க. கொடுக்க வேண்டும் எக்ஸாமினர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் 12,000 பக்கங்களுக்கு மேலே எழுதின படைப்பாளர் அம்மா சாந்தகுமாரி சிவக்கடாட்சம் இங்கே உட்காந்துருக்காங்க. எப்படி தான் எழுதுகிறாங்களேன்னு தெரியாது நமக்கு, எழுதிட்டே இருக்காங்க. நாளொரு மேனியும் பொழுது ஒன்றும் புதிய புதிய பக்கங்கள் இணைத்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்க ப்ரொஃபைலில். ஒரு நாளும் அவர் அணி செய்து கொண்டே இருக்கிறது அவங்களுடைய எழுத்து பணி. எவ்வளவு பெரிய பெருந்தகை. ரேகாவுடைய உரை கேட்க வந்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட இளையோரெல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட அறிஞர்களால் மதிக்கப்படுகிறார்கள் என்பதே ஒரு பெரிய மரபு. அந்த மரபை நாம் பாராட்டணும் இல்லைங்களா? நம்முடைய ஐயா மருத்துவ மாமேதை ஐயா திரு சிவக்கடாட்சம் அவர்கள் முதல் வரிசையில் அமர்ந்து கேட்க வந்திருக்கார் பாருங்கள், எவ்வளவு இல்லையா? எந்த சிவக்கடாட்சத்தை பெறுவதற்கு 63 விழா எடுக்கிறோமோ அந்த சிவக்கடாட்சமே அரங்கத்தில் அமர்ந்தால் எப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்படி மருத்துவ திலகம் இங்கே வந்திருக்கிறார். மனித உள்ளங்களை எடை போட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இதயங்களோடு பேசுகிற ஒரு இதய நிபுணர். இலக்கியத்தோடு பேசுவதற்கும் நேரம் ஒதுக்குகிறார் இல்லைங்களா?
நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அவங்களெல்லாம் இவங்களை உதாரணமாக காட்டணும். நேரம் இல்லைங்கன்றாங்களே, எப்படி இதயத்தோடு பேசுகிறவர்கள் இலக்கியத்தோடும் பேசுகிற வந்திருக்கார் பாருங்க, இல்லைங்களா? நான் மாணவர்கள் சொல்லுவேன், அவரவர் உடல் எடையில் 300 கிராம் மட்டுமே இதயம். அவரவர் உடல் எடையில் 300 கிராம் மட்டுமே இதயம். ஆனால் எத்தனை எண்ணங்கள் அதில் உதயம், இல்லைங்களா? அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அவங்க மனைவியே, அவருடைய இல்வாழ்க்கை துணைவியே பெரிய உதாரணம். அவர் இதய நிபுணராக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை துணை என்ற இந்த சம்சார சாகரத்தில் சிக்கி தவிக்காமல் தன் மனைவியை படைப்பாளராக பார்க்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா? அது எத்தனை தலைவன்மாருக்கு கிடைக்கும், இல்லைங்களா? நான் ஏன் இப்போ அதை சொல்கிறேன்னா, ரேகா மணிக்கும் அதே சிறப்பை கொடுத்த ஒரு இல்லத்து அரசன் திரு மணி கோ ஆசிரியர் இங்கே அமர்ந்திருக்கிறார். ரேகா அவருடைய வாழ்க்கை துணைவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். வள்ளுவ பெருந்தகை சொன்ன அந்த சொல் ரொம்ப பிடிக்குங்க சிவாலயம் ஐயா. இல்வாழ்வான், அந்த தலைவனுக்கு அவர் வச்ச பேர் இல்வாழ்வான், இல்லைங்களா? அந்த இல்வாழ்வான்ற சொல் அவ்வளோ ஒரு கெழுதகை சொல், அது ஒரு வலிமையான சொல். அந்த சொல்லுக்குரிய 2 கணவன்மார்கள் இந்த அரங்கத்தில் உட்காந்துருக்காங்க. மனைவியை படைப்பாளராகி பார்த்து அதில் வரக்கூடிய மகிழ்ச்சியை தன் மகிழ்ச்சியாக கருதுகிற உணர்வு எவ்வளோ பெரிய உணர்வு. அந்த உணர்வின் அடிப்படையில் ரேகா அவர்கள் பெற்ற பரிசுகள், இந்த சின்ன வயசில் அவங்க பெற்ற பரிசுகள் கிட்டத்தட்ட ஒரு 39 பரிசு இருக்குது. நான் வெப்சைட்டில் போடுறேன், ஓய்வாக படிங்க. அதில் ஒரு மிகச்சிறந்த பரிசு மட்டும் நான் சொல்கிறேன். பட்டிமன்ற பேச்சாளராக, ஆன்மீக சொற்பொழிவாளராக, வர்ணனையாளராக, சமீபத்தில் கந்தசஷ்டி முரசொலி தொலைக்காட்சியில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முரசொலி தொலைக்காட்சியில் சூரசம்ஹாரத்தை வர்ணனை கொடுத்தாங்க. பிரமாதமான வர்ணனை, மிக அருமை. என்ன தமிழ் சொல் ஆட்சி! அப்படியே கந்தர் அனுபூதியும் கந்தர் அலங்காரமும் கந்தர் சஷ்டியும் உள்ளே பூந்து விளையாடியது அப்படியே அந்த வர்ணனையில். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வர்ணனை. தனியார் தொலைக்காட்சி, தனியார் வானொலியில், FM வானொலியில் நம்முடைய ஐயா சிவாலயம் மோகன் ஐயா அவர்களை பேட்டி கண்டாங்க ரேகா அவர்கள். அந்த பேட்டி யூடியூப்பில் நிறைய பேர் பாராட்டினாங்க. நான் எங்கன்னா ஒரு 400 பேருக்கு அமிச்சேன் அந்த FM தொலைக்காட்சியில் அந்த பேட்டியை. பாருங்கள், சிவாலயத்து முன்னால் உட்கார்ந்து இவ்வளோ இளைய ஒரு பெண்மணி பேசுகிற தைரியத்தை தமிழ் கொடுத்தது, இல்லைங்களா? 400 பேருக்கு அமிச்சேன். அதை அந்த யூடியூப்பில் வந்த கருத்தை அனுப்பினேன். பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு. எப்படி சிவாலயம் தெய்வத்தமிழ் பணி செய்கிறார் என்பதை விட அவரை நேருக்கு நேர் அமர்ந்து கேள்வி கேட்கிற ஞானம் எப்படி இறைவன் இந்த பெண்ணுக்கு அளித்தான் என்கிற 2 பக்கத்தையும் மக்கள் பார்க்கணும்னு அனுப்பினேன். அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பாளர், ஒரு அருமையான சிந்தனையாளர், கணித ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர், எழுத்தாளர், கவிஞர், பள்ளியில் ஆசிரியர். பள்ளி பார்ட் டைமாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை பண்ண எங்கேங்க நேரம் இருக்கும்? 24 மணி நேரம் தானே இருக்கு. அதில் 2 குழந்தைகளுக்கு தாய். இல்லத்தை கவனிக்கணும், இல்லறத்தை கவனிக்கணும். சில வீடுகளில் இல்லம் இருக்கு, இல்லறம் இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போய் மீனிங் பாருங்க என்ன. ஏன்னா அது எடுத்தால் 45 நிமிஷம் கிளாஸ் எடுக்கணும். இல்லைன்னா என்ன, இல்லறம்னா என்னன்னு, இல்லைங்களா? இல்லறம் என்பது வேறு, இல்லம் என்பது வேறு. ஆக இது 2த்தையும் பார்க்கணும். மாமனார் மாமியார் பார்க்கணும். மாமனார் மாமியாருக்கு உணவு செய்து வைத்துவிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு கணிதம் சொல்லி தருகிற மருமகள். வீட்டில் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, மணியோடைய அப்பா அம்மா இருக்காங்க, அவர்களை கவனிக்கணும். 2 குழந்தைகளை கவனிக்கணும். இவ்வளவு பணிகளுக்கு மத்தியில் பெற்ற பரிசுகள். அப்பப்பா 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை நடத்திய ஜவஹர்லால் நேரு அறிவியல் மற்றும் கணித கண்காட்சியில் இவருடைய மாதிரி முதல் பரிசை பெற்றது. இவருடைய மாடல், மேத்தமேட்டிக் மாடல் முதல் பரிசை பெற்றது. டாக்டர் APJ கலாம் அவரிடம் இருந்து இவர் இந்த பரிசை பெற்றார். இன்னொரு முறை நம்ம வாங்க முடியாது, அட்லீஸ்ட் கையினா தட்டுங்க நல்லா. இப்போ நான் அப்துல் கலாம் வாங்க முடியுமா? நினச்சா கூட வாங்க முடியாது, இல்லைங்களா? பாருங்க, 2009ஆம் ஆண்டு கனவில் கூட வாங்க முடியாது. அருமை. 2009ஆம் ஆண்டு செய்தி மக்கள் தொடர்புத்துறை நடத்திய மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசை மேனாள் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவரிடமிருந்து பெற்றார். 2010ஆம் ஆண்டு தமிழ் செம்மொழி மாநாடு நடத்திய மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற பெண்மணி. 2011ஆம் ஆண்டு சென்னை கம்மன் கழகம் நடத்திய பெரிய புராண பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற பெண்மணி. 2012ஆம் ஆண்டு தமிழொழிச்சித்துறை நடத்திய மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு பெற்ற பெண்மணி. நான் வெறும் அரசு செய்திகள் மட்டும்தான் சொன்னேன், இன்னும் தனியார் தொலைக்காட்சிக்கிட்ட போல.
அதனால் அவங்களே ஒரு தொலைக்காட்சி, அதனால் அதுக்கிட்ட நான் போல, நேரத்தின் அருமை கருதி. தமிழ்நாடு அரசு வழங்கிய இளம் கருத்துரையாளர் விருது என்ற விருதினை பெற்ற முதல் பெண் கருத்துரையாளர். ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா வழங்கிய நம்பிக்கை தமிழச்சி விருது. மயூரி நிகழ்த்து கலைக்கழகம் வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது. சென்னை கம்பன் கழகம் வழங்கிய இளம் பேச்சாளர் விருது. இவரும் இவரது கணவரும் இணைந்து எழுதிய 3 எழுத்தில் கம்பனின் முழு காப்பியம் என்ற ஆய்வு நூல் தமிழக அரசின் சிறந்த நூலாக 2018 தேர்வாக்கப்பட்டது. கவிமகிழ் பதிப்பகம் வழங்கிய சிறந்த திறனாய்வாளர் விருது. மக்கள் தொலைக்காட்சி வழங்கிய கருத்து ராணி விருது. தமிழ் முற்றம் இலக்கிய அமைப்பு வழங்கிய நல்லாசிரியர் விருது. இப்படி விருதுகள் சென்று கொண்டே இருக்கிறது. மெதுவாக பார்க்கலாம். இவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் 2 மட்டும் சொல்லி சரியாக 7 மணிக்கு நான் ஒலிபெருக்கி அவர் கரத்திலே கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய தெய்வத்தமிழ் 63 கொள்கை. அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் மாறமாட்டோம். சாலிகிராமம் அருள்மிகு ஸ்ரீ சங்கர நாராயணர் கோவில் கந்தசஷ்டி பெருவிழாவில் அவர் ஆற்றிய சொற்பொழிவு இன்றைக்கும் யூடியூப் மூலமாக பல்லாயிரம் மக்களுடைய செவிகளை சென்று சேர்ந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி இலக்கிய கூடல் இலக்கிய அமைப்பின் தலைவராகவும் மாணவர் கம்பன் கழகத்தின் இணைச் செயலாளராகவும் இருந்து கொண்டு பல்வேறு வகைப்பட்ட பணிகளை செய்து வரும் தொலைக்காட்சி புகழ். நான் ஒன்று தான் போட்டேன் இன்விடேஷனில், பல்சுவை பல்கலை வித்தகி, அது மட்டும் நான் போட்டேன். நிறைய விருது இருந்தாலும் பல்கலைகளுக்கு ஒரு வித்தகியாக இருப்பது என்பது ஒரு பெரிய வரம்தான், இறைவன் கொடுத்த வரம்தான். அந்த வரத்தை இவ்வளவு சின்ன வயதில் பெற்ற இந்த குழந்தையை, தமிழ்துறை சாராத இந்த குழந்தையை, படித்தது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் எம்எடாக இருந்தாலும் அந்த பெண்மணி செய்த ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல். அந்த ஆற்றலின் அருமை கருதி இன்றைக்கு நம்முடைய அரங்கம் வந்திருக்கக்கூடிய தன்னிகரில்லாத படைப்பாளர் அம்மா திருமதி சாந்தகுமாரி சிவக்கடாட்சி அவர்களின் பொற்கரத்தால் அவர்களுக்கு பயனாடை அணிவித்து பெருமை சேர்க்கலாம். சென்ற வாரம் அம்மா தான் நிகழ்ச்சி தலைமை தாங்கினாங்க. தலைமை தாங்கியவர் கரத்தில் இன்றைக்கு ஒரு பேச்சாளர் சிறப்பிக்கப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய இறை அருள்தான் என்று சொல்லி படைப்பாளர் திருமதி சாந்தகுமாரி சிவக்கடாட்சம் எழுத்துலக சிற்பி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நண்பர்களே, செவிகளை திறந்து வையுங்கள். இன்றைக்கு சிறுதொண்ட நாயனாரின் வரலாற்றை கேட்டு நம் செவிகள் கௌரவப்பட இருக்கின்றன. எப்பொழுதும் இந்த உடலுக்கும் உயிருக்கும் கௌரவம் கொடுக்கிறோம், என்றைக்கு நல்ல கருத்துக்களை கேட்டு செவிக்கு கௌரவம் தர இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கலாம். இப்பொழுது உங்கள் செவிகள் கௌரவிக்கப்படுகிற இனிய நேரம். சிறுதொண்ட நாயனாரை குறித்து ஆசிரியர் ரேகா மணி அவர்களுடைய இலக்கிய பொழிவு. சரியாக மணி 7:57 முடிப்பார்கள். 3 மணி துளிகள் ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதோடு நிகழ்ச்சி இனிதை நிறைவு பெற இருக்கிறது. அடுத்த வாரம் நாம் இன்னொரு அறிவுசால் நாயனாரை சந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி அரங்கத்தை ரேகாவிடத்தில் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உமையோ இறைவர் பாகத்துள் ஒடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரியதே. பாரதிய வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், உறவு சுரங்கம் இணைந்து நிகழ்த்தக்கூடிய இந்த தெய்வத்தமிழ் 63 நிகழ்விலே இன்றைய தினம் பேசுவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தின் அறங்காவலர் ஐயா மூத்த வழக்கறிஞர் திரு கே துரைசாமி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வத்தமிழ் விருது பெற்று அமர்ந்திருக்கின்ற சிவத்திரு மு சிவசங்கர் ஓதுவாமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவின் வணக்கம். சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவர் நீதியரசர் அரங்கம் வந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் எங்கள் வளர்ச்சியில் மிகுந்த மகிழ்ச்சி அடைபவர். இன்றைய தினம் அரங்கிற்கு வந்து என்னுடைய பேச்சை கேட்பதற்கு நான் புண்ணியம் செய்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவின் வணக்கம். எங்களுக்கெல்லாம் ஜீவாலயமாக விளங்கக்கூடிய சிவாலயம் ஐயா அவர்கள் அரங்கம் வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் எங்கள் இளையோர் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு வாசகம் ரொம்ப புகழ்பெற்ற ஒன்றாக விளங்குகிறது. சமீபத்தில் நாங்கள் பண்ண கந்தசஷ்டி விழாவை பற்றி அம்மா அவர்கள் சொன்னார்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று சொல்வார்கள். அதை போல எங்களுக்கு தமிழ வேலுண்டு, என்றென்றும் பயமில்லை. சிவாலயம் உண்டு, எந்த வினையும் எங்களுக்கு இல்லை. சிவாலயம் ஐயா அவர்கள் அரங்கம் வந்திருப்பது பெருமகிழ்ச்சி. எங்கள் உடல் நலனின் எப்பொழுதும் அக்கறை கொள்பவர் பேராசிரியர்
உலகநாயகி பழனி அம்மா அவர்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நேற்றைய தினம் என்னுடைய கணவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அம்மா பேசினாங்க, கண்ணாமணி அரை நாள் விடுப்பு நீ ரேகாக்கு கொடுக்கணும். ஏன்னா மாலையில் குழந்தை பேச போது எந்த கவலையும் இல்லாமல் எந்த நல்லா ஓய்வு எடுத்துட்டு வந்து பேசட்டும்பா, அதனால் அரை நாள் விடுப்பு கொடுத்துரு. ஏன்னா நான் வேலை செய்கிற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர். உலகநாயகி அம்மா சொன்னா மறு பேச்சு பேச மாட்டார். அரை நாள் இல்லைங்க, ஒரு நாள் விடுப்பு கொடுத்து இன்னைக்கு நீ ஸ்கூல் பக்கமே வர வேண்டாம், வீட்டிலேயே நல்லா ஓய்வு எடுத்துட்டு மாலையில வந்து சிறப்பா பேச அம்மா சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அம்மா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. செயற்கரும் செயல் செய்த பெரியவர்களை பற்றிய புராணம் பெரிய புராணம். பெரிய புராணத்துல இருவகை தொண்டுகள் பேசப்படுகிறது. ஒன்று இறைவனுக்கு நேரடியாக அடியார்கள் நாயன்மார்கள் செய்வது, மற்றொன்று இறை அடியவர்களுக்கு நாயன்மார்கள் செய்வது. அதை போலவே மென் தொண்டு வன் தொண்டு என்று இருவகை தொண்டுகளும் பேசப்படுகிறது. வன் தொண்டன் அப்படின்னு, உறுதியான தொண்டன் அப்படின்னு இறைவனாலேயே அழைக்கப்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆனா வன் தொண்டு அப்படின்னோன்னு எல்லாருடைய நினைவிற்கும் வருவது தன்னுடைய மகனையே பைரவர் கேட்டதற்காக கறி சமைத்து படைத்தார் அல்லவா. இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற ஐயா அவர்கள் 2 நிமிஷத்துல சிறு தொண்டர் வரலாற்றினை பேசி நிறைவு செய்து விட்டார். அவ்வளவு அற்புதமா சுருங்க சொன்னாங்க. தன்னுடைய மகனையே கறி சமைத்து வந்த பைரவருக்காக படைத்த சிறு தொண்டரினுடைய வரலாற்றினை நாம் கேட்கின்ற பொழுது அப்படியே நெஞ்சமெல்லாம் பதைக்கும். 1000 கேள்விகள் நமக்குள்ள எழும். இது சரியா? அவர் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? செய்யலாமா என்கின்ற சந்தேகமெல்லாம் நமக்குள் எழும். ஒரு பிறவி இறைவனுடைய நிழல்ல முக்தி அடையணும், அடுத்த பிறவி எனக்கு இருக்கக்கூடாது என்று நினைப்பது ஒரு உயிரினுடைய வழக்கம் இல்லையா? ஆனா ஒரு உயிர் மீண்டும் மீண்டும் பிறக்குது அப்படின்னா பல ஆசைகள் அந்த உயிருக்குள்ள இருக்கணும். 3 ஆசைகள் யாராலையும் மாற்ற முடியாத மறக்க முடியாத ஆசைகளாக இருக்கும். ஒன்று செல்வத்தின் மீதான ஆசை, இன்னொன்று மனைவியின் மீதான ஆசை, மூன்றாவது மக்கள் மீதான ஆசை. இந்த முதல்ல இருக்க 2 ஆசைகள் இருக்கு பாருங்க, கல்வி கேள்விகளால் அதை நாம் சமாளித்து விட முடியும், அதிலிருந்து வெளியே வந்துவிட முடியும். ஆனா இந்த 3வது மக்கள் ஆசை இருக்கு பாருங்க, அதை யாராலும் விட முடியாது. கடந்த ஞானிகளும் கடப்பரோ மக்கள் மேல் காதல் என்று சொல்வார்கள். அப்படி எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் தன் குழந்தையின் மீது இருக்கின்ற ஆசையை அவர்களால் கடக்கவே முடியாது. கம்பராமாயணத்துல தயரதன் 60,000 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சான், செல்வ வளம் மிக்கவன், 60,000 மனைவிகள் அவனுக்கு இருப்பதாக பேசப்படுகிறது. ஆனா இந்த 2ம் அவனுக்கு நிரம்ப பெற்றிருந்தாலும் கூட விஸ்வாமித்திர முனிவர் ராமனை வந்து கானகத்திற்கு அழைத்த பொழுது அனுப்புவதற்கு தயரதனுக்கு மனம் வரவில்லை. அவன் சின்ன குழந்தை, நான் வேணா வரட்டுமான்னு அந்த இடத்துல கேட்பார். அப்ப அவ்வளவு செல்வ செழிப்பும் இல்லற வாழ்க்கையும் நிகழ்த்தி இருந்தாலும் கூட தன்னுடைய மகனை கானகத்திற்கு அனுப்பணும்னு அந்த இடத்துல தயரதனுக்கு மனம் ஒப்பவில்லை இல்லையா? அப்படி இருக்கின்ற சூழல்ல ஒரே ஒரு மகனை யாரோ ஒருவர் இறைவனினுடைய அடியவராக வந்து கேட்டார் என்பதற்காக யோசிக்காமல் கறி சமைத்து தர ஒத்துக்கொண்டார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தொண்டராக அவர் இருந்திருக்க வேண்டும். அதனால் தான் பட்டினத்தார் சொன்னார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். 3 நாயன்மார்களை எடுத்து கூறுகின்ற பட்டினத்தார் முதல் வரிசையில் வைத்தது சிறு தொண்டரைத்தான். 3 வயது சீராள தேவருக்கு முடி திருத்தும் ஒரு நிகழ்வு சடங்கானது நடைபெறுகிறது. முடியெல்லாம் திருத்தி அவனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பணும். அந்த இடத்திலேயே சேக்கிழார் பெருமான் அடிக்கோடிட்டு சொல்லிவிடுகிறார், தம் பந்தம் அற வந்தவரை பள்ளியில் இருத்தினார். தாய்க்கும் தந்தைக்கும் முக்தி பேற்றினை தருவதற்காகத்தான் அந்த மகன் அவதாரம் எடுத்திருக்கிறான். அதனால் அந்த இடத்திலேயே தம் பந்தம் அற வந்தவரை அப்படின்னு அடிக்கோடிட்டு சேக்கிழார் பெருமான் காட்டி விடுகிறார். இவருடைய அன்பை உலகிற்கு வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துறது? இறைவன் பைரவராக வருகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கணக்கு உண்டு.
அந்த கணக்கிற்கான விடை இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றவரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்போரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று அப்பர் பெருமான் சொல்வார். எல்லாருக்கும் ஒரு கணக்கு உண்டு. இந்த உலகத்துல பிறந்தவர்களுக்கு அவரவர் விதியின்படிதான் அவரவருக்கான செயல்கள் நிகழும். அப்படி சிறு தொண்டருக்கும் ஒரு விதி இருந்திருக்கிறது. அதன்படித்தான் அவருடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான விடை இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இப்ப திருச்செங்காட்டங்குடிக்கு வந்துடலாம். அந்த தலத்தினுடைய அழகை சேக்கிழார் பெருமான் எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, ஒரு நாட்டின் செயல் காமன் ஒழிய. மன்மதன் அழகுல ரொம்ப பெருமை வாய்ந்தவன். தன்னுடைய அழகை எண்ணி அவனுக்கே ஒரு பொறாமை. ஆனா அந்த பொறாமையை யார்கிட்ட காட்டலாம்? சிவபெருமான் கிட்ட காட்டலாமா? தன்னுடைய மலர் கணைகளை சிவபெருமான் மீதே எய்ய சிவபெருமானுக்கு கோபம் வந்து விடுகிறது. தன்னுடைய நெற்றி கண்ணால் மன்மதனை எரித்து விடுகிறார். மன்மதனுடைய மனைவி ரதிதேவி சிவபெருமானிடம் சாப விமோச்சனம் கேட்க, ரதிதேவிக்கு மட்டும் அவன் உருவமாகவும் மற்றவர்களுக்கு உருவிலியாகவும் இருப்பான் அப்படின்னு சாப விமோச்சனம் கொடுத்துடுறாரு. சரி, அப்படி ஒரு நாட்டின் செயல் காமன் ஒழிய, முன்னாடி உருவத்தோட இருந்தான் இல்லையா காமன், அவன் இருக்கின்ற ஒரு தலத்தில் விழி பொழி செந்தி வரும் நாட்ட திருநுதலார் மகிழ்ந்தருளும் அப்படின்னு எழுதுகிறார். சிவபெருமானே இந்த திருத்தலத்தில் பிறப்பதை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறார். எல்லா திருத்தலத்திலும் இறைவன் இருக்கிறாருங்க. ஆனா மகிழ்ச்சியோடு ஒரு திருத்தலத்தில் அவர் தோன்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு தோன்றிய தலம்தான் இந்த திருச்செங்காட்டங்குடி என்று முதல் பாடலிலேயே சேக்கிழார் எழுதிவிடுகிறார். அது மட்டும் இல்ல, அந்த நாட்டினுடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த மக்கள் எல்லாருமே கரு நாட்ட கடைசியர், கரிய விழி கொண்ட உழத்தியர். இந்த அரங்கத்திற்கு வந்தபோது உழவர்களுக்கான பெயர்கள் பற்றியெல்லாம் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக திருக்குறளிலிருந்து மேற்கோள் எல்லாம் காட்டிக் கொண்டிருந்தார். அப்படி கரு நாட்ட கடைசியர், கரிய விழி கொண்ட உழத்தியர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி செங்காட்டங்குடி. இதுல இருவகை பொருள் உண்டு. கரிய விழி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கொண்டாலும் கூட கரு அப்படின்னா விதை என்று கூட ஒரு பொருள் உண்டு. அந்த விதையானது முளைக்கின்ற நேரத்திலே அந்த நாற்றினை பிடுங்கி நடுகின்ற உழவர்கள், அத்தகைய உழத்தியர்கள் நிறைந்த நாடு என்று சேக்கிழார் பெருமான் பதிவிடுவதாக சுப்பராய நாயக்கர் உரையானது சொல்கிறது. இப்படி அந்த நாட்டினுடைய பெருமையை எல்லாம் சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகிறார். அப்பேற்பட்ட பதியில ஒருவர் பிறக்கிறார். எப்படி பிறந்தார்? ஆயுள் வேத கலையும் அழகில் வடநூல் கலையும் தூய படைக்கல தொழிலும் துறை நிரம்ப பயின்று. நிறைய படிக்கல, நிரம்ப படிச்சிருக்கார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நிறைய படிப்பது வேறு, நிரம்ப படிப்பது வேறு. அப்படி எல்லா கலையையும் நிரம்ப படித்தவர் சிறு தொண்டர், பரஞ்சோதியார் என்கின்ற இயற்பெயர் கொண்டவர். ஒரு கல்வி அப்படின்னா மற்றவர்களை ஊய்விப்பதற்காக இருக்க வேண்டும். இவர் கற்ற வேத கலையானது தன்னை உய்விப்பதற்காகவும், இவர் படித்த மருத்துவ கலை நாட்டு மக்களினுடைய நலனுக்காகவும், இவர் கற்ற போர் தொழிலானது தேசத்தினுடைய பாதுகாப்புக்காகவும் இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது, நாட்டினுடைய நன்மைக்காகவும் நாட்டு மக்களினுடைய நன்மைக்காகவும் தன் நல்லொழுக்கத்திற்காகவும் நிரம்ப படித்தவர் சிறு தொண்டர். வல்லவராக மட்டும் இல்லாம நல்லவராகவும் இருந்தாருங்க. நல்லவராக இருந்தாலே நிறைய சோதனை வரும். சோதனைகளை அடுக்கடுக்காக இறைவன் கொடுப்பான். நின்று வேடிக்கை பார்ப்பான். நிறைவில் தீர்வு அவனாலேயே ஏற்படும். அப்படித்தான் சிறு தொண்ட நாயனாருக்கும் ஏற்பட்டது. கல்வியினுடைய பயன் கடவுளை காண்பதுதான் என்பதை உணர்ந்தவர் சிறு தொண்டர். அதனால்தான் அவரை கூறுகின்ற பொழுது, எப்படி வெள்ளத்துல மழை நீரானது சென்று சேருமோ, பள்ளத்துல வெள்ளமானது எப்படி சென்று சேருமோ, அதை போலவே சிறு தொண்டர் இறைவனினுடைய திருவடியை அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆசு இல் புகழ் மன்னவன் பால் அணுக்கராய் இவர் விளங்கினார்.
மன்னவன் கிட்ட சேனை வீரராக இருக்கிறான். அதுவும் எப்படிப்பட்ட மன்னன்? ஆசுயில் புகழ், குற்றமற்ற புகழை உடைய மன்னவன் கிட்ட சேனாதி வீரனாக இருக்கிறார் சிறுத்தொண்டர். யாராலும் வெல்ல முடியாத வாதாபி மன்னனை வென்று விடுகிறார். மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம், யாராலையும் வெல்ல முடியல, என்னால் கூட போய் அவனை வெல்ல முடியலடா, நீ எப்படி வெற்றி கொண்டாய் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அருகில் இருந்தவர்கள் எல்லாம், அம்பலவாணருடைய அடியவர் அவர், இறைவனே அவனுக்கு துணையாக இருக்கின்ற பொழுது யாரால் அவரை வெல்ல முடியும்? அந்த ஒரு காரணத்தினால் சிறுத்தொண்டர் வாதாபி மன்னரை வென்றார் அப்படின்னு சொல்றாங்க. மன்னருக்கு உடல் நடுங்கி போயிடுச்சு. உம்பர்பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன். கெட்டுட்டேன் நான். எதனால கெட்டுட்டேன்? அடியவர், இறைவனினுடைய அடியவர் என்று நான் உணரவே இல்லை. நிறைய ஏவல் பணி கொடுத்துட்டேன். அந்த பணியை எல்லாம் அவர் ஒரு பணியாளனாக இருந்து செய்து விட்டார். இறை அடியவரை இப்படியெல்லாம் வேலை வாங்கிட்டோமே அப்படின்னு பதறி போயிட்டாரு. இன்னைக்கே என்னுடைய வாழ்க்கை கெட்டொழிந்தது அப்படின்னு அந்த மன்னர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சிறுத்தொண்டரை கூட வச்சுப்பாரா? இல்லை, தன்னுடைய நாட்டிற்கே திரும்ப சென்று பழையபடி திருத்தொண்டினை செய்து வாழுமாறு அனுப்பிவிடுகிறார். இப்போ திருச்செங்காட்டங்குடிக்கு சிறுத்தொண்டர் வராரு. போர் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமே அடியவர்களுக்கு தொண்டு செய்து வாழலாம் என்கின்ற முடிவோடு வந்து விடுகிறார். இந்த திருச்செங்காட்டங்குடியினுடைய சிறப்பை எல்லாம் முதல் பாடல்ல சேக்கிழார் பெருமான் சொன்னார் இல்லையா? இப்போ திரும்ப அந்த தலத்தினுடைய பெருமையானது பேசப்படுகிறது. விநாயகர்கிட்ட கஜமுகாசுரன் முனிவர்களையும் அசுரர்களையும் படாத பாடு படுத்துவதை முறையிடுறாங்க விநாயக பெருமான் கிட்ட. எங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கேட்ட பொழுது கஜமகாசுரனை வதம் செய்கிறார் விநாயக பெருமான். அப்படி வதம் செய்கின்ற பொழுது அவனுடைய உடலில் இருந்து செங்குருதியானது அந்த காடு முழுவதும் பரவுகிறது. அதனால் அந்த பகுதியானது செங்காடு என்று அழைக்கப்பட்டது. அதன் பிறகுதான் சிறப்பு கருதி திருச்செங்காட்டங்குடி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கணபதி கஜமுகாசுரனை வதம் செய்ததால் அவனுக்கு தோஷம், அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய சாப விமோச்சனம் பெற அந்த திருத்தலத்தில் ஆத்தி மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு தினந்தோறும் அர்ச்சனை செய்து தன்னுடைய சாப விமோச்சனத்தை பெறுகிறார் விநாயக பெருமான். அதனால் அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை கணபதீஸ்வரர் அப்படின்னு அழைப்போம். ஏன்னா கணபதியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமாக இருப்பதால் கணபதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த திருத்தலமானது கணபதீச்சரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இன்றும் அந்த திருத்தலத்தில் சிறுத்தொண்டர், அவருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை, மகன் சீராள தேவர், வீட்டினுடைய பணிப்பெண் சந்தனத்தாதி, நால்வருக்கும் தனித்தனி சன்னதிகள் அந்த திருத்தலத்திலே இருக்கிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் இது எல்லாத்துலேயும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இன்னும் கூட கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. காரணம், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசராலும் பாடல் பெற்ற திருத்தலம் அது. திருச்செங்காட்டங்குடி திருப்பதிகத்தில் சிறுத்தொண்டரை போற்றி பல பாடல்களை திருஞான சம்பந்தர் எழுதியிருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமை கொண்ட பதியில மக்கட்பாசத்தை ஒழித்து அடியவரினுடைய தொண்டுதான் பெரியது என்று வாழ்ந்தவர் சிறுத்தொண்டர். சிறுத்தொண்டர் அப்படின்னா இல்லால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். தான் பெற்ற பிள்ளைய நான் கறி சமைக்க அனுமதிக்க மாட்டேன்னு மனைவி சொல்லியிருந்தான்னு வைங்களேன், அந்த தொண்டு அந்த இடத்திலேயே நின்று போயிருக்கும். சிறுத்தொண்டரை பற்றி இன்று நாம் சிந்தித்து கொண்டிருக்க மாட்டோம். ஆனால் தன் கணவன் செய்வது சரியாகத்தான் இருக்கும் என்று தன் கணவனினுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு இல்லறம் நடத்திய சிறந்த துணைவியாக மனையறத்தின் வேறாக அந்த திருவெண்காட்டு நங்கை வாழ்ந்திருக்கிறார். அவருடைய இயற்பெயர் இங்கே குறிப்பிடப்படலை. அவர் பிறந்த ஊரினுடைய சிறப்பால் திருவெண்காட்டு நங்கை என்று அழைக்கப்படுகிறார். சரி, இப்போ இறை அருள், இறை வழிபாடு சிறந்தது, அடியவர் வழிபாடு அதைவிட சிறந்தது. பசுவிடமிருந்து நமக்கு பால் வேணும்னா என்ன செய்வோம்? ஒரு கன்றை அவிழ்த்து விட்டு அந்த கன்று சரியாக போய் பசுவினுடைய மடியில் வாயை வைக்கின்ற பொழுது இழுத்து கட்டிடுவோம். இதற்காக பசுவினுடைய மடியில் பால் சுரக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப பசுவிடமிருந்து நமக்கு பால் வேண்டும் என்று சொன்னால் கன்றினுடைய துணையானது தேவைப்படுகிறது. பசுவிடமிருந்து பால் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா
கன்றினுடைய துணை தேவைப்படுகிறது. அதுபோல இறைவனினுடைய அருளாசி முழுவதும் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா அடியவர்களினுடைய அன்பு தேவைப்படுகிறது. அடியவர்களை வணங்கினால், அடியவர்களுக்கு தொண்டு செய்தால் இறை அருள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது உதாரணம். இப்போ மண்ணில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நற்பயன் ரொம்ப எளிமையாக விளையும். அது என்ன நற்பயன் அப்படின்னா, அடியவர்களினுடைய பசியை தீர்ப்பவர்களுக்கு. மண்ணினிற் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். இறைவனினுடைய அடியவர்களுக்கு அமுது செய்விக்கின்ற பெரும் பாக்கியம் கிடைக்க பெற்றவர்கள் எல்லாம் வாழ்நாளில் பெரும் பயன் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் எல்லா பக்தி இலக்கியங்களும் இறைவனை கதாநாயகனாக வைத்து பேசுகின்ற பொழுது பெரிய புராணம் மட்டும் அடியவர்களை கதாநாயகர்களாக வைத்து பேசுகிறது. இதைவிட மும்மடங்கு பெரிய நூல்களுக்கெல்லாம் பெரிய புராணம் என்கின்ற சிறப்பு கிடையாது. ஆனால் இந்த நூலுக்கு பெரிய புராணம் என்கின்ற ஒரு பெயர் வந்தது அப்படின்னா, செயற்கரிய செய்கை செய்தவர்களினுடைய வரலாற்றை, வாழ்ந்தவர்களினுடைய வரலாற்றை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக பெரிய புராணமானது அமைந்திருக்கிறது. இப்போ இந்த அமுது செய்வித்தல் குறித்து திருஞான சம்பந்தர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதே போல இளையான்குடி மாறநாயனார் சரித்திரத்தில் ஒரு அன்னதானம் எப்படி இருக்க வேண்டும், அவர் எப்படி அன்னதானம் வழங்கினார் என்ற தகவல் இருக்கிறது. உண்டி 4 விதத்தில் அறுசுவை திறத்தினில் அப்படின்னு இளையான்குடி மாறநாயனார் சரித்திரத்தில் சேக்கிழார் பிரான் பதிவிடுகிறார். அது என்ன உண்டி 4 விதம்? நாம் பொதுவாக உண்கின்ற உணவை சாப்பாடு, சோறு, அன்னம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் நாம் உண்கின்ற உணவு 4 வகையில் இருக்கிறது. உண்ணுதல், தின்னல், நக்கல், பருகல் அப்படின்னு 4 வகை இருக்கிறது. உண்ணல் அப்படின்னா சோறு சாப்பிட்றத நம்ம உண்ணல் அப்படின்னு சொல்லுவோம். தின்னல் அப்படின்னா காய்கறி, பழங்கள் இது போன்ற வகைகளை நாம் சாப்பிடுவதற்கு பெயர் தின்னல். நக்கல் அப்படின்னா தேன் போன்ற உணவுப் பொருட்களை நக்கித்தான் சாப்பிட முடியும். அப்போ இது போன்ற உணவுகளை நாம் உட்கொள்வதற்கு பெயர் நக்கல். பருகல் அப்படின்னா நீர், பால், மோர், பாயசம் இது போன்ற உணவுகளை எல்லாம் நாம் உட்கொள்வதற்கு பெயர் பருகுதல். அப்படி இளையான்குடி மாறநாயனார் இந்த 4 வகை உணவுகளையும் அடியவர்களுக்கு படைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அறுசுவை, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு அப்படின்னு அறுசுவை கலந்த உணவினை வழங்குகிறார். அன்னதானம்னா இது அன்னதானம். அப்போ அன்னதானம் இளையான்குடி மாறநாயனார் சரித்திரத்தில் பேசப்படுகிறது இல்லையா? இங்கேயும் சிறு தொண்டர் அதை போலத்தான் அன்னதானம் வழங்குகிறார். ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் வழங்குகிறார். எப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதே மாபெரும் பாடாக இருக்குது. வருஷத்துக்கு ஒரு நிகழ்ச்சி, மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி கூட நடத்திடலாம். ஆனால் வாரம் நிகழ்ச்சி நடத்துறது இருக்கே, மயிலையை கைலைக்கு சமமாக சொல்லுவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கைலையாக காட்சி அளிக்குது அப்படின்னா இந்த அரங்கத்தில் வந்து பார்த்தால் தெரியும். அப்படி ஒவ்வொரு வாரமும் தெய்வத்தமிழ் 63 மிக சிறப்பாக நடத்தி வருகின்ற அம்மையார் அவர்களுக்கு நாம் எவ்வளவு பாராட்டினாலும் நிச்சயம் தகும். சிவாலயம் ஐயா எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, திருவருள் யாரிடம் எதை கொடுத்தால் அவர்கள் அதை சரியாக செய்வார்கள் அப்படின்னு தெரிஞ்சுதான் கொடுக்கும் அப்படின்னு அப்பப்போ ஐயா சொல்லுவாங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சியை பேராசிரியர் உலகநாயகி அம்மா கரங்களில் கொடுத்தா அவங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செய்வார்கள் என்று இறையருள் நினைத்ததால் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம், அது அம்மா அவர்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா திருவருளின் துணை இல்லாமல், திருவருள் சிந்திக்காமல் எதையுமே நிகழ்த்தாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்போ சிறு தொண்டர் எப்படியெல்லாம் அன்னதானம் வழங்கினார்? தூய திரு அமுது, கனி, கண்ணல், அறுசுவை கறி, நெய், பாய தயிர், பால், இனிய பன்னியம், உன்னீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்விக்க இசைந்த அடியார் மாயிரு நாளம் போற்றவரும் இவர் பால் மனம் மகிழ்ந்தார். ஒவ்வொரு அடியவரும் விரும்புகின்ற வகையிலே
இவர் உணவினை கொடுப்பார். பாய தயிர் என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையானது இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தயிர் அப்படின்னா ஏதோ கடைகளில் போய் வாங்காமல் இல்லத்திலேயே தயாரித்த இந்த பாலை உரை ஊற்றி தயிர் செய்யறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தினம் தினம் வீட்டிலேயே தயிர் தயார் செய்து அற்புதமான தூய்மையான உணவை ஒவ்வொரு நாளும் சிறு தொண்டர் வழங்கி வருகிறார். சரி, அது மட்டும்தானா? பெண்களுக்கு சொல்லப்படுகின்ற கடமைகளில் ஒன்று பின் தூங்கி முன் எழுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போலவே சிறு தொண்டர் வரலாறுல ஒரு புது மொழியை சேக்கிழார் பெருமான் கையாண்டு இருக்கிறார். முன் ஊட்டி பின் உண்ணும். அடியவர்களுக்கு முன்னாடி உணவு கொடுத்துட்டு அதன் பிறகு தான் உண்ணும் வழக்கம் கொண்டவர் சிறு தொண்டர் என்கின்ற ஒரு புது மொழியை சேக்கிழார் பெருமான் இங்க பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ இல்வாழ்வினுடைய பையனாய் சீராள தேவர் என்கின்ற திருமகனார் அவதரிக்கிறார். தேவர் என்பது சிறப்பு கருதி வழங்கப்படுகின்ற ஒரு சொல், மேன்மையானவர் என்று பொருள். சிறு தொண்டரை குறிக்கின்ற பொழுது கூட சேக்கிழார் பெருமான் சிறு தொண்ட தேவர் என்று குறிப்பிடவில்லை. சீராள தேவர் என்று அந்த இடத்திலே சிறப்பாக அந்த மகனை அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரும் பேறு பெற்றவராக, கருவிலே திருவுடையவனாக அந்த மகன் நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். அந்த குழந்தை பிறந்த உடனே உலகமே, அந்த ஊரே மகிழ்ச்சியில திளைக்கிறது. புத்திர உற்சவம் அப்படின்னு ஒரு விழா நடக்கிறது. நெய்யாடல் விழா என்று சேக்கிழார் பெருமான் பதிவிடுகிறார். அப்படி அந்த நெய்யாடல் விழானா என்னன்னா, அந்த நன்மக்கட் பேரினை வாழ்த்தும் விதமாக, போற்றும் விதமாக அந்த ஊர் மக்கள் எல்லாம் இணைந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விழாதான் நெய்யாடல் விழா. அந்த விழாவை குறித்து திருஞான சம்பந்தர் பதிகத்திலும் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். சீர்காழி பதிமக்கள் திருஞான சம்பந்தர் பிறந்த பொழுது கூட நெய்யணி விழாவோடு திளைப்பர் என்று ஒரு வரியை அங்கும் பயன்படுத்துகிறார். அப்போ அந்த காலத்தில் குழந்தை பிறந்தவுடன் இப்போல்லாம் தொட்டிலில் போடுறோம், பேர் வைக்கிறோம், 9ஆவது நாள், 15ஆம் நாள் விழா, 16ஆம் நாள் விழான்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் நெய்யாடல் விழா என்கின்ற ஒன்று அப்பொழுது இருந்திருக்கிறது என்பதை சேக்கிழார் பெருமான் இங்கு பதிவிடுகிறார். இப்போ வைரவர் வராரு. திருக்கோலம் வைரவர் திருக்கோலத்தில் வராரு. அதுவும் எப்படி வராரு? ஒரு வேட்கை பசி உடையவர் தமை போல. போல அப்படின்னா அவருக்கு உண்மையான பசியே இல்லை. பசி உடையவரை போல பாவனை செய்து கொண்டு சிறு தொண்டர் இல்லம் எங்கு இருக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டே வராரு. வந்தவர் சிறு தொண்டர் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறார். உள்ள இருந்து பணிப்பெண் ஓடி வரா. ஓடி வந்து அவருடைய தாழ் வணங்கி, இப்பொழுதுதான் அடியவரை தேடிக்கொண்டு சென்றிருக்கிறார், நீங்கள் இல்லத்திற்குள் வந்து அமருங்கள் அப்படின்னு கூப்பிடுறா. உடனே வந்த பைரவருக்கு தெரிஞ்சு போச்சு, வீட்டில் ஆண்மகன் இல்லை, பெண்கள் தனித்திருக்கின்ற இல்லத்துள் நான் எழமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உள்ளே இருந்த அந்த இல்லத்துக்கு சொந்தக்காரி திருவெண்காட்டு நங்கை ஓடி வரா. விட்டா இவரும் போயிடுவார் போல, ஏன்னா கணவன் வந்த அடியவருக்கு உணவு கொடுத்து அதுக்கப்புறம் தான் உண்ணணும். அப்படி அடியவரே கிடைக்கல அப்படின்னா பட்னியாக கடந்து நிறைவில் இறைவன் திருவடி நிழலை அடையணும். மனைவிக்கு வருத்தம் இருக்கும் இல்லையா, ஐயோ கணவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோன்னு ஓடி வரா. ஓடி வந்து தினந்தோறும் அடியவர்களுக்கு உணவு வழங்கி அதன் பிறகு தான் உண்ணும் வழக்கம் கொண்டவர் என்னுடைய கணவர். இன்னைக்கு காலையிலேருந்து தேடிட்டு இருக்காரு, ஒரு அடியவரையும் காணோம், அதனால் இப்போ வந்துருவார், நீங்கள் இங்கேயே காத்துருங்க அப்படின்னு சொன்ன பொழுது, இல்லை நான் கணபதீச்சரம் அந்த ஆத்தி மரத்தின் கீழே போய் அமர்ந்திருக்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் வடநாட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறார். வடநாட்டிலிருந்து வந்தவன் சிறு தொண்டரினுடைய பெருமை கருதி அவரை கண்டுவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன், உண்டு விட்டு செல்லலாம்னு சொல்லலை, அவரை சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன், அதனால் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த திருவெண்காட்டு நங்கை இருக்காங்க பாருங்க, பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. பெண்கள்கிட்ட எதை சொன்னாலும் ஏமாற்ற முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க உடனே. அப்போ இவங்க வந்த அடியவரினுடைய திருத்தோற்றத்தை பார்த்து புதிய வேடம் அணிந்து வந்தவர் என்பதை கண்டறிந்து அதையும் சொல்கிறாங்க. அடியவரை தேடி போயிருக்காங்க, ஆனால் நீங்கள் புதிய தவவேடம் அணிந்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு அந்த இடத்துல மேற்கோள் காட்டுறாங்க. வம்பு என நீர் எழுந்தருளி வரும் திருவேடம் கண்டால், புதியவர் வேடத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்ததை பார்த்தா என்னுடைய கணவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், அதனால் காத்துருங்க அப்படின்னு சொன்ன பொழுது பைரவர் நான் கோவிலில் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். இப்போ கோவிலில் போய் அமர்ந்திருக்கிறார். இதில் இரு பொருள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆத்தி மரத்தின் கீழே அமர்ந்திருப்பவர் கணபதீஸ்வரர்,
கணபதியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம். நான் ஆத்தி மரத்தின் கீழே போய் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா, சிவபெருமானே அந்த இடத்தில் வந்திருக்கிறார், நான் தான் அவர் என்பதை அவர் சொல்லாமல் அந்த இடத்திலே சொல்கிறார். இன்னொன்று, வடநாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், வடபகுதியில் இருக்கின்ற கைலாயத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம். அப்படி மறைமுகமாக கைலாய நாதராகவும் ஆத்தி மரத்தின் கீழ் வீற்றிருக்கின்ற கணபதீஸ்வரராகவும் நான் வந்திருக்கிறேன் என்பதை சொல்லாமல் அந்த இடத்திலே சொல்லிவிடுகிறார். சரி, இப்போ அங்கே கோவிலில் போய் அமர்ந்தாச்சு. சிறு தொண்டர் அடியவரை தேடுறாரு, ஒருத்தரையும் காணோம். திரும்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வராரு. மனைவி ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆரா இன்ப மனைவியார் அப்படின்னு திருவெண்காட்டு நங்கையை இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அது என்ன ஆரா இன்ப மனைவி? ரொம்ப இன்பம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் துளைக்கிறாங்க. ஏன்? அடியவர் வந்துட்டாரு. அப்போ அந்த அடியவருக்கு உணவு வழங்கிட்டா தன்னுடைய கணவன் உண்பார், அதனால் கணவனினுடைய வாழ்நாள் நீடிக்கப்படும் அப்படின்னு மனைவிக்கே உரிய ஒரு ஆசையை அந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்துவதால் ஆரா இன்ப மனைவியார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் ஒரு அடைமொழியை கொடுத்து அந்த நங்கையை தூக்கி விடுகிறார். இப்போ ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்ற பைரவரை போய் பார்க்குறாரு சிறு தொண்டர். நீர்தான் பெரிய சிறு தொண்டரோ அப்படின்னு நக்கல் பொருந்திய வார்த்தையால் கேட்கின்ற பொழுது அப்படி தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. திருநீறு முதலிய சிவ சாதனங்களை அணிந்த அன்பர்கள் எல்லாம் என்னை கருணையோடு அப்படி அழைப்பதால் நான் தான் சிறு தொண்டர் அப்படின்னு அந்த இடத்துல கூட பணிவு கொஞ்சம் கூட மாறாமல் பணிவோடு நின்று சிறு தொண்டர் பேசுகிறார். திருமாளிகை வந்து அமுது செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது பைரவர் அந்த இடத்துல சொல்வது, உம்மை காணும்படியால் வந்தோம், உத்திராபதியும் எம்மை பரிந்து ஊட்ட முடியாது உமக்கு செய்கை அரிது ஒண்ணாது அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த கடைசி வரியை பார்த்தோன்னா 3 முறை அழுத்தி சொல்றார். உன்னால முடியாது, முடியவே முடியாது, முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. முடியாது உமக்கு செய்கை அரிது ஒண்ணாது. நம்ம வடதேசத்திலிருந்து வரோம், எமக்கு அன்புடன் அமுது செய்விக்கணும் அப்படின்னா உன்னால மட்டும் இல்லை, யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம சிறு தொண்டர் சாதாரணமாக விட்டுருவாரா? அடியார் தலைப்பட்டால் தேட ஒண்ணாதனவும் உளதாகும் அப்படின்னு சொல்றார். முன்னவனே முன்னாடி வந்து நிற்கின்ற பொழுது முடியாதது அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன? என்ன முயன்றாலும் கிடைக்காத உணவுப் பொருள் கூட இறைவனினுடைய அடியவருக்கு உணவாக்கி படைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த இறைவனே கொண்டு வந்து கொடுப்பான். அதனால முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது, நீங்க சொல்லுங்க, நான் அதை செய்வதற்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரே போடா போட்டுடுறார். பைரவருக்கு இதுக்கு மேலே என்ன சொல்றது? வந்ததை கேட்டுதான் ஆகணும். மனித பசு அப்படியே அவர் கேட்பதெல்லாம் அப்படியே நெஞ்ச பிளக்கும் நமக்கு. மனித பசு, 5 வயது, குடிக்கு 1 மகன், எந்த தீங்கும் இல்லாதவனாக அவனுடைய உடல் இருக்க வேண்டும், தாயும் தந்தையும் மகிழ்வோடு அறிய அந்த குழந்தையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு எவ்வளவு வார்த்தை, கேட்கக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் அந்த இடத்துல போட்டாச்சு, ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடித்த உடனே பைரவர் வேடத்தில் வந்தவர் சொன்னோடனே சிறு தொண்டருக்கு மகிழ்ச்சி. கொடுக்க முடியாதது ஒன்றும் கேட்கலையே, நம்மளால் செய்ய முடியும், நிச்சயமாக முடியும்னு நினச்சா முடியும்னு திரும்ப வந்துடுறார். இங்கே மனைவி ஆசையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. பைரவர் என்ன சொன்னாரோ, நம்ம என்ன அமுது செய்யணுமோ அப்படின்னு தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. கணவர் வர்றதுக்கு முன்னாடியே வாசலில் எதிர்கொண்டு வரவேற்கிறாங்க. அமுது செய்ய இசைந்தார்னு முதல்ல சொல்லி அந்த அம்மாவினுடைய ஆவலை இன்னும் தூண்டி விடுறாரு. இப்போ கம்பராமாயணத்தில் சீதையை தேடி போக அனுமன் போகிறான். அனுமன் போய் சீதையை அசோகவனத்தில் பார்த்து விட்டு திரும்பி வந்தவன் கண்டனென் சீதையை அப்படின்னு முதல்ல ராமபிரான் கிட்ட சொல்லி ராமனினுடைய அந்த கலங்கத்தை, அவனுடைய கவலையை முதல்ல போக்குறான். அதற்கு பிறகுதான் கற்பில் சிறந்தவனாக, ஜானகியினுடைய மகளாக அப்படின்னு பல வார்த்தைகளை கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படின்னு சொல்றார். அப்போ அதே போல இங்கே மனைவி எதற்காக காத்திருக்கிறாள்னு கணவனுக்கு தெரியும். அதனால் உள்ளே வரும்பொழுதுமே அமுது செய்ய இசைந்தார் அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டார். அம்மையாருக்கு ஒரே மகிழ்ச்சி. சரி, அப்படி என்ன அமுது தான் வேணும் அப்படின்னு இவங்க தயார் செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் பைரவர் சொன்னதெல்லாம் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் யார் தன்னுடைய மகனை கொடுப்பாங்க இல்லையா? சரி, நம்ம மகனையே கொடுக்கலாமே அப்படின்னு சிறு தொண்டர் மனசில் ஒரு ஆசை. என்னதான் இருந்தாலும் தாய் ஏற்றுக்கொள்வாளா?
தாயால் அதை தாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த இடத்துல கணவனினுடைய எண்ணத்தை புரிந்த ஒரு இல்லாளாக வாழ்கின்ற நங்கை இல்லையா, அவள் என்ன சொல்கிறா பாருங்க, நம்மை பிற்காலத்தில் காக்கும் கடமை கொண்ட நம் மைந்தனை சென்று அழைத்து வாருங்கள். பின்னாடி நம்மை காக்கக்கூடிய கடமை அவனுக்கு உண்டு. அப்படி கடமை கொண்ட நம் மைந்தனை பள்ளியில் சென்று அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அழைப்போம் யாம் அப்படின்னு மனைவியினுடைய சம்மதத்தை வாங்கிட்டு உடனே சிறு தொண்டர் மகிழ்ச்சியாக போகிறாரு. அழைப்போம் யாம் என்று சொல்கின்ற பொழுதே இருவரினுடைய ஆசையானது இருவரினுடைய சம்மதத்தோடு தான் அந்த சூழல் அரங்கேறுகிறது என்பதை சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக இந்த இடத்திலே பதிவிடுகிறார். வந்த குழந்தைய தோள் மீது தூக்கிட்டு வராருங்க. நடக்க வச்சு கூட்டிகிட்டு வரலாம் இல்லையா? ஐயோ, அடியவருக்கு அமுதாக ஆக்கக்கூடிய உணவாச்சே, அதுக்கு அந்த பிஞ்சு பாதம் வலிக்கக்கூடாது அப்படின்னு தோள் மேலே சுமந்து கொண்டு வராரு. தோள் மேலே சுமந்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை உச்சி மோவார் மார்பின் கண் அனைத்தே முத்தம்தான் உண்ணார். குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நம்ம கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து இன்றைக்கி பள்ளியில் என்ன நடந்தது அப்படின்னு ஆசையாக கேட்போம் இல்லையா, அதை கூட செய்யலை. காரணம், அடியவருக்கு உணவாக மாறப்போகிற குழந்தை, அது ஒன்று மட்டும்தான் அவருடைய சிந்தனையில் இருந்தது. அதனால்தான் இப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற தாய் தந்தையை குலமாதர் என்று அந்த தாயையும் வள்ளலார் என்று சிறு தொண்டரையும் அந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். சீராளன் வந்தான், அவனை அலங்கரிக்கிறாங்க. ஒருவரும் அணுக முடியாத தனி இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க மனசொன்றி அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் அருகில் இருக்கிறவர்கள் பார்த்து விட்டா என்ன நடக்கும் இல்லையா? இந்த தாய் தந்தையரை என்ன நினைப்பார்கள் அப்படின்னு சிந்திச்சு யாரும் ஒண்ண முடியாத ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். உலகை வென்ற தாதையார் தலையை பிடிக்க விரைந்து மெய்த்தாயர். மெய்த்தாயர் என்கின்ற ஒரு அற்புதமான சொல்லாடல் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திருவெண்காட்டு நங்கை சீராளனினுடைய உடலுக்கு மட்டும்தான் தாய், அந்த மெய்க்கு மட்டும்தான் தாய். அந்த உயிருக்கு தாய் எம்பிரானும் எம்பிராட்டியும். அந்த சீராளனுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும், ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தாயும் தந்தையும் எம்பிரானும் எம்பிராட்டியும் தான். அதனால்தான் மெய் தாயர், மெய்க்கு மட்டுமே தாயாக இருக்கின்ற திருவெண்காட்டு நங்கை தன்னுடைய மடியிலே கிடத்தி பிடிக்க என்று பயன்படுத்துகிறார் சேக்கிழார் பெருமான். நல்ல மகனை பெற்றெடுத்த தாய் தந்தை. இப்போ அந்த சூழல், தாய் தன்னுடைய மடியில் கிடத்தி இருக்கா, தந்தை கையில் வாழை வச்சுட்டு தயாராக இருக்காரு. தாயும் தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதை பார்த்து அந்த குழந்தை மகிழ்ச்சி அடைதான். தாயும் தந்தையும் எதை செய்தாலும் எனக்கு நல்லதைத்தான் செய்வார்கள், அவர்கள் மகிழ்ச்சியோடு ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது தனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் என்று சிந்தித்த அந்த 5 வயது குழந்தை புன்சிரிப்போடு அவர்களை பார்க்கிறதாம். அதனால்தான் நல்ல மகனை பெற்றெடுத்த தாய் தந்தை என்று அந்த மகனின் மூலமாக தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு சான்றிதழை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்பூதியடிகள் வரலாற்றிலே மூத்த திருநாவுக்கரசு பற்றி கூறுகின்ற பொழுது, நல்ல தாய் தந்தை ஏவ நான் இப்பணியை செய்கின்றேன் என்று அந்த வாழை குருத்தை அறிந்து வருகின்ற குழந்தை, நல்ல தாய் தந்தை ஒரு செயலை கொடுத்துட்டாங்க, அதை செஞ்சு முடிக்கணும்னு அரவம் தீண்டிய பொழுது கூட அம்மா கிட்ட சொல்லாமல் அந்த வாழை இலையை கொடுத்துட்டு மயங்கி விழுந்தது பாருங்க. இந்த இடத்துல இப்பேற்பட்ட ஒரு மகனை பெற்றெடுத்த தாய் தந்தை என்று ஒரு உயர்வானது அவர்கள் பெற்றோருக்கு வழங்கப்படுகிறது. இப்போ உயிர் உள்ளவற்றை அறுக்க அப்படின்னு பயன்படுத்துவாங்க. உயிருள்ள பொருட்களை அறுப்பது, வெட்டுவது அப்படின்னு சொல்லாடலை பயன்படுத்துவார்கள். காய்கறி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் அறிவதை அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தையை தலையை பிடித்து வெட்டலை அறுக்கலை அறிகிறார் தாதை அறிய. ஏன் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தந்தை தலையை அறிகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு வேதனை தரக்கூடாதான். பண்ணுறதெல்லாம் இறைவன் பண்ணிட்டா அந்த குழந்தைக்கு வேதனை இருக்கக்கூடாது, வலிக்கக்கூடாது என்பதற்காக தாதை அறிய அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். இப்போ எல்லாம் அறிஞ்சு வச்சாச்சு,
உணவு சமைக்க தயாராக இருக்குது. தாய் எல்லாத்தையும் அடுப்பாங்கரைக்கு கொண்டு போய் சமைக்கிறா. அதுவும் எப்படி விதவிதமாக சமைக்கிறாளாம். விதவிதமாக சமைச்சு மட்டு விரி பூங்குழல் மடவார் அடுப்பில் ஏற்றி மனம் மகிழ்ந்து, மகனை அறிஞ்சு வச்சிருக்காங்க, அடுப்பில் ஏற்றி சமைக்கின்ற பொழுது அந்த தாய் மனம் மகிழ்ந்து சமைக்கின்றாளாம். எப்படிங்க மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அந்த தாயினுடைய நிலைமையில் இருந்து பார்த்தோன்னா எப்படி மனம் மகிழும். ஆனால் வந்த பைரவர் கொடுத்த விளையாட்டு அது இல்லையா, திருவிளையாடல். அந்த திருவிளையாடலினுடைய முத்தாய்ப்பே என்ன அப்படின்னா, தாயும் தந்தையும் மகிழ்ந்து தரணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த பைரவர் இட்ட கட்டளையால் தன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனையை கூட மறைத்து விட்டு அந்த தாய் முகம் மகிழ்ந்து மலர்ந்து அந்த சமையலை விதவிதமாக செய்கிறான். தலைக்கறி வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க, அது நமக்கு தெரியும். யார் சமைக்கிறான்னா பணிப்பெண் சந்தனத்தாதி. என்னதான் தாயும் தந்தையும் ஒற்றுக்கொண்டாலும் மகன் கூட அதை ஏற்றுக்கிட்டாலும் தலைக்கறி இல்லை அப்படின்னா அவ்வளவு பெரிய தொண்டும் வீணாக போயிருக்கும். பணிப்பெண் எவ்வளவு அற்புதமான பணிப்பெண் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் அப்படி வாய்க்குமா? நாம் ஒரு வேலை சொன்னால் வேற ஒன்று புரிஞ்சுக்கிட்டு செய்யறது, இல்லை இங்கே இருக்கிறதெல்லாம் 4 வீட்டில் போய் சொல்கிறது, அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து சொல்கிறது, தேவையில்லாமல் சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துறது, இப்படியெல்லாம் பணியாட்களை பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் வந்தவர் கேட்கக்கூடும் அப்படின்னு மனசளவில் புரிஞ்சுக்கிட்டு அந்த பணியாள் எல்லாத்தையும் செஞ்சவ இந்த தலைக்கறியையும் ஏதோ ஒன்று ஆக்கி வச்சிருக்கா. இப்போ உணவு சமைச்சாச்சு, அதை பரிமாறணும். எப்படி பரிமாறணும்? பரிமாறுவதற்கு கூட ஒரு விதி இருக்கிறது. பரிசு விளங்க பரிகளமும் திருத்தி, அந்த பாத்திரங்கள் சமைச்ச பாத்திரத்தோடு கொண்டு வந்து பரிமாற முடியாது. சமைச்ச பாத்திரம் வேற, பரிமாறுவதற்கு பயன்படுத்துகிற பாத்திரம் வேற. அதெல்லாம் கொண்டு வந்து பரிமாறக்கூடிய பாத்திரத்தை நல்லா தூய்மையாக விளக்கி அதில் எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. பாவாடையில் ஏற்றி, அப்போல்லாம் உணவு வழங்குகின்ற பொழுது ஒரு துணி, அன்னத்தை வைக்கின்ற ஒரு துணி கீழே போட்டு அதுக்கு பாவாடை என்கின்று சொல்லப்படுகிறது. அதை போட்டு தெரியும் வண்ணம் எல்லா பொருளும் தெரியணுமா. இப்போ ஒரு வாழை இலை கைக்கும் எட்டலை வாய்க்கும் எட்டாமல் வாழை இலைலாம் போட்டு ஒவ்வொரு பதார்த்தத்து மேலேயும் ஒவ்வொன்று எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி சாப்பிட்ற நிலமையில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பதார்த்தமும் தனித்தனியாக தெரிகிறதை போல பரிமாற வேண்டுமாம். பரிமாறுவதற்கு சொல்லப்படுகிறது. செஞ்சாலி செழும் போகணமும் கரியமுதும் வரிசையினில் முன்படைத்து, முதல்ல கரியமுதெல்லாம் வரிசையாக அந்த திருவெண்காட்டு வச்சிடுறா. முன் படைத்து எடுத்து மண்ணும் பரிகலக்கால் மேல், பரிகலக்கால் அப்படின்னா முக்காலின்னு சொல்கிறோம் இல்லையா, 3 கால்கள், அந்த முக்காலி மேலே வைத்து தான் உணவு உண்ணும் வழக்கம் அப்போல்லாம் இருந்திருக்கு. அப்போ இவ்வளவும் படைச்சு உணவு உண்ணக்கூடிய அந்த பரிகலக்கால் மேலே வச்சு உணவு உண்றதுக்கு தயாராக எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ மகேஸ்வர பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது. அந்த மகேஸ்வர பூஜையிலும் இந்த வஸ்திரமெல்லாம் பயன்படுத்தப்படும். வடித்த சாதம் முழுவதையும் அந்த சேலையில் பரப்பி இறைவனை நினைத்து பூஜிக்கக்கூடிய, தன்னுடைய முன்னோர்களை எல்லாம் நினைத்து பூஜிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்படி அந்த நிலத்தில் விரிக்கப்படும் வஸ்திரத்துக்கு பாவாடை என்று பெயர். அப்போ எப்படியெல்லாம் உணவை சமைக்க வேண்டும், எப்படியெல்லாம் பரிமாற வேண்டும் என்று கூட சேக்கிழார் பெருமான் மிக அழகாக இந்த சரித்திரத்திலே பதிவிட்டிருக்கிறார். தனியாக உணவருந்த இயலாது. கிடைச்ச பொருளை தான் மட்டும் எடுத்துக்கிறது எந்த அறநூல்கள்லையும் சொல்லப்படாத ஒன்று. கிடைத்த பொருளை அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு அறமாக பார்க்கப்படுகிறது. அப்போ வந்த பைரவர் தனியாக உண்பதற்கு மனம் வரலை. ஏன் கூட அமர்ந்து யாராவது உண்ணணும். சிறு தொண்டர்கிட்ட அடுத்த அடியை போடுறாரு. யாராவது அடியவர் இருந்தால் போய் அழைச்சிட்டு வாங்க. இவர் பாவம், இவரை கண்டுபிடிக்கிறதே பெரும்பாடாக இருந்தது. இவர் சொன்ன சமையலை தயாரிக்கிறது இன்னும் பெரும்பாடாக இருந்தது. வெளியில் பார்க்குறாரு, ஒரு அடியவரையும் காணும். மனசில் ஒரு கலக்கம். ஐயோ, அடியவர் உணவு உண்பதற்கான நேரம் கடந்து கொண்டே செல்கிறதே அப்படின்னு பதட்டத்தோடவே உள்ளே வராரு. உள்ளே கெட்டேன் அப்படின்னு சொல்கிறார். யாரையும் காணலை, வெளியே ஒருவரும் இல்லை, நானும் திருநீறு இடுபவன்தான் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஒரு நப்பாசை, நானும் திருநீறு வைக்கிற, என்னையும் சிவனடியாராக வந்த பைரவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நப்பாசையால் நானும் திருநீறு வைக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. உடனே வந்த பைரவர், உம்மை போல நீரு இட்டார் உளரோ, நீயே அருகில் உட்காரு அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே சிறு தொண்டர் அவசரமாக போய் உட்காடுறாங்க. இவருக்கு எப்படி உணவு பரிமாறுறாங்களோ அதே மாதிரி இலையில போட்டு பரிமாறியாச்சு. பரிமாறின வேகத்தில் சாப்பிடலான்னு கையை வச்சுட்டாரு. போச்சா அடுத்த இடி.
முன்னாடி சேக்கிழார் பெருமான் சொல்கின்ற பொழுது முன் ஊட்டி பின் உண்ணும், அடியவர் உண்ட பிறகுதான் தான் உண்ணக்கூடிய வழக்கத்தை கொண்டவர் சிறுத்தொண்டர். அடியவர் வந்த பைரவர் இன்னும் சாப்பிடலை. அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இவர் இலையில கையை வச்சு சாப்பிட தொடங்கின உடனே கையை பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்ச உடனே 6 மாதம் நான் சாப்பிடல, 6 மாதம் நான் சாப்பிடல, இன்னைக்கு தான் நான் சாப்பிடக்கூடிய தினம். நீ தினந்தோறும் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு தானே இருக்க, உனக்கு என்ன அவசரம், நான் சாப்பிட்ற வரைக்கும் கூட உன்னால் பொறுக்க முடியாதா அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு பதறி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு என்னன்னா, ஐயோ வந்தவர் எப்படியாவது அந்த உணவை சாப்பிட்டுனோமே, அவருக்காக பக்குவப்படுத்தி செய்யப்பட்ட உணவாச்சேன்னு ஒரு பதட்டம். அந்த பதட்டத்தில் கையை வச்சுட்டாரு. வச்ச உடனே கையை பிடிச்சி வந்த பைரவர் இந்த மாதிரி சொல்லிட்டு, உனக்கு ஒரு மகன் இருந்தால் அவனை அழையும். அடுத்த இடி. இவர் உடனே இப்போது உதவான் அவன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி திருநாவுக்கரசர் கேட்கின்ற பொழுது அப்பூதியடிகள் இப்பொழுது இங்கு அவன் உதவான் அப்படின்னு சொல்கிறாரோ, அதை போலவே இப்பொழுது உதவான் அவன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவர் வந்தவர் திருவிளையாடல் தானே புரிகிறார், அவருக்கு தெரியாதா என்ன, நாம் இங்கு உண்பது அவன் வந்தால், அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைனா சாப்பிட மாட்டேன். நாடி அழையும், நாடி அழையும்னு ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறார் சேக்கிழார் பெருமான். முதல்ல அடியவரை போய் கூட்டிகிட்டு வர சொன்னார் இல்லையா, இன்னொரு அடியவர். அடியவரை தேடி செல்கின்ற பொழுது மனதில் நம்பிக்கை இல்லாமல் போனார் சிறுத்தொண்டர். ஏன்னா இவரையே கண்டுபிடிக்க முடியல, இவர் வந்ததே பெரும்பாடாக போச்சு. இன்னொரு அடியவர் எங்கே கிடைப்பார் அப்படின்னு மனசில் நம்பிக்கை இல்லாமல் சிறுத்தொண்டர் வெளியில் வந்ததால் ஒரு அடியவரும் அவர் கண்ணில் அகப்படலை. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்ட பைரவர் நாடி அழையும், நம்பிக்கையோட கூப்பிடு, உன் பையன் வருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். நம்பியவர்களுக்கு இறைவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டான் என்பதற்கு இது சிறந்த உதாரணம். வெளியில் போய் நம்பிக்கையோடு அழைக்கிறாங்க. சீராளா, என் அன்பு மகனே அப்படின்னு அழைத்த பொழுது எப்போவுமே தினமும் பள்ளிக்கூடத்திலேருந்து அந்த குழந்தை எப்படி ஓடி வருமோ அதே போல் ஓடி வந்தது. அம்மா அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். புறம் 3 எரித்தார் திருத்தொண்டர் உண்ண பெற்றோம் எனும் பொலிவால். அப்போ கூட பாருங்க, சிறுத்தொண்டர் அவருடைய மனைவியும் பையன் வந்துட்டானேன்னு சந்தோஷப்படலை. ஐயோ அடியவர் உணவு சாப்பிட்றதுக்கு இனிமே எந்த இடையூறும் இல்லையேன்னு நினச்சி அவங்க மனசு பல மடங்கு பொழிந்ததாம். பொதுவாக பொலிவு என்கின்ற சொல்லாடலை சேக்கிழார் பெருமான் பெரும்பாலும் சாதாரண இடங்களில் பயன்படுத்தவே மாட்டார். நம்ம ஓதுவாமூர்த்தி அவர்கள் சொல்கின்ற பொழுது கூட சம்பந்தர் பூம்பாவையை உயிர்ப்பித்த அற்புதமான ஒரு தலம் அப்படின்னு சொன்னார் திருமயிலை. அப்படி பூம்பாவை உயிர் தெழுகின்ற பொழுது அந்த பூம்பாவையினுடைய முகமானது பொழிந்தது அப்படின்னு பயன்படுத்துகிறார். அப்போ முன்னாடி இருந்த அழகை விட இன்னும் பன்மடங்கு அழகு நிறைந்ததாக இருந்ததால் பொழிந்தது பூம்பாவையினுடைய முகம் அப்படின்னு பயன்படுத்துகிறார். அதே போல சுந்தரர் முதலை உண்ட மகனை உயிர்ப்பித்த பொழுது அந்த மகனினுடைய முகமும் பொழிந்தது அப்படின்னு பயன்படுத்துகிறார். அப்போ அந்த பொலிவு என்பது சாதாரணமாக ஏற்படாது, அழகினுடைய உச்சம்தான் அந்த பொலிவு. அப்போ இவர்களினுடைய முகமானது இப்பொழுது பொழிந்தது அப்படின்னு சொன்னா தன்னுடைய மகன் திரும்ப வந்துட்டான் என்பதற்காக பொழியவில்லை. முப்புறம் எரித்த திருத்தொண்டர் உண்ண பெற்றோம், அடியவர் இனிமே உணவு உண்பதற்கு எந்த இடையூறும் இல்லை என்பதால் அவர்களுடைய முகமானது பொழிந்தது அப்படின்னு சேக்கிழார் பெருமான் பறைசாற்றுகிறார். உள்ள குழந்தைய தூக்கிட்டு வராங்க. வந்த குழந்தைய திரும்ப அணைக்கலை, முத்தம் கொடுக்கலை, எதுவுமே பண்ணலை. அப்படியே தூக்கிட்டு உள்ளே வராங்க. வந்தால் இலையில் வச்ச பதார்த்தங்களையும் காணோம், அங்கிருந்த பைரவரையும் காணோம். இறைவனும் இறைவியும் உடன் முருகப்பெருமானும் அவர்களுக்கு காட்சி வழங்கினர். எந்த நாயன்மாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இல்லவே இல்லை. இறைவன் தனியாக காட்சியளிப்பார், இல்லை இறைவியோடு இடப வாகனத்தில் காட்சியளிப்பார். ஆனால் முருகப்பெருமானோடு சோமாஸ்கந்தர வடிவத்தில் காட்சியளித்தது சிறுத்தொண்டருக்கு மட்டும்தான். சிறுத்தொண்டரினுடைய பெருமையை உலகம் போற்ற வேண்டும் என்பதற்காக தானும் திருவெண்காட்டு நங்கையும் சந்தனத்தாதியும் எப்படிப்பட்ட சிறந்த மாதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றுவதற்கு உமாதேவியும்
தாய் தந்தை சொல்கின்ற செயலை, அவர்களின் கடமையை தலைமேல் ஏற்று செய்கின்ற 5 வயது குழந்தையாக சீராள தேவர் இருந்ததற்கு முருகப்பெருமானும் சாட்சியாக 4 இணையாக 3 காட்சியளித்தனர். அப்போ கூட சிவபெருமான் சொல்கிறார், சந்தனத்தாதிக்கு இணையா எங்களால் ஒருவரையும் அழைத்து கொண்டு வரவில்லை, அற்புதமான பணிப்பெண் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்று சிவபெருமானே அந்த பணிப்பெண்ணை எண்ணி மகிழ்ந்தார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வேளையால் அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். அவர்களின் இல்லறத்தினுடைய மேன்மையை கூறுகின்ற பொழுது, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம், அப்படி வாழ்ந்தவர் அவருடைய மனைவி. தன்னுடைய கணவன் தன்னுடைய மனதில் என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே செயல் வடிவமாக்குகின்ற அற்புதமான இல்லத் துணைவியாக திருவெண்காட்டு நங்கை வாழ்ந்திருக்கிறார். தாய் தந்தையினுடைய எண்ணத்தின்படி அந்த மகன் வாழ்ந்திருக்கிறான். பணிப்பெண்ணினுடைய விசுவாசம், குழந்தை சீராள தேவர் அவதரித்த பொழுது அந்த நாட்டு மக்களெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தது. இவையெல்லாம் ஒரு நன்மக்கட்பேற்றினை. அந்த நாடு எப்படி செழுமையுற்ற நாடாக விளங்கியது, அங்கிருக்கின்ற மக்கள் எப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நாட்டினுடைய பெருமையை பேசுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் காவிரி பொழியும் அற்புதமான நாடு, செல்வ வளம் மிக்க நாடு என்று பறைசாற்றுகிறார். இயற்பகை நாயனார் சரித்திரத்திலே கங்கையை விட உயர்ந்த ஆறு காவிரி ஆறு என்று சேக்கிழார் பெருமான் பதிவிடுகிறார். அப்படி கங்கையை விட புனிதமாக, கங்கையை விட சிறப்பு பொருந்திய ஆறாக காவிரி ஆறானது பார்க்கப்படுகின்ற அற்புதமான திருத்தலம் திருச்செங்காட்டங்குடி. இந்த அற்புதமான திருப்பதியிலே பரஞ்சோதியார் என்கின்ற இயற்பெயரோடு பெரிய தொண்டராக விளங்கியவர் சிறுத்தொண்டர். சிறுத்தொண்டரினுடைய வரலாற்றிலே நாம் கேட்கின்ற பொழுது, மகனை அறிந்து கறி சமைத்தார் என்கின்ற ஒரு வாதத்தோடு நிறுத்திவிடாமல் இறை அருள் அதையெல்லாம் அவரை செய்ய வைத்தது. மக்கட்பேற்றினை கூட இறை அருளுக்காக அவர் துறக்க துணிந்தார் என்பதை உலகம் அறிந்து போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாறு படைக்கப்பட்டதாக சொல்லி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கி, எப்பொழுதும் சிறுத்தொண்டரை நினைத்தால் என்னுடைய உள்ளமும் கண்களும் கலங்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாயன்மாரை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய பாரதிய வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், உறவு சுரங்கம் அனைவருக்கும், பேராசிரியர் அம்மா உலகநாயகி பழனி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 57 மணித்துளிகள் 8 வினாடிகள் பேசியிருக்காங்க ரேகா. எவ்வளவு தயாரிப்பு இருந்தால் இப்படிப்பட்ட காவிரி கங்கை வெள்ளமென தமிழ் புரண்டு வந்து கொண்டே இருந்தது. ஒரு நல்லாசிரியருக்கு உதாரணம் அவருடைய பேச்சு. நல்ல கரவொலி தரலாம். அவங்க பேச பேச எனக்கு உள்ளூர கவலை, கணிதம் எப்படி எடுப்பாங்க வகுப்புலன்னு. ஏன்னா இவ்வளோ ஒரு ஈடுபாட்டுடன் கூடிய தமிழ் ஞானம், ஆன்மீகமும் தமிழும் 2 கண்கள், தமிழ்த்தாயினுடைய 2 கண்கள். அந்த 2 கண்களில் இருந்து அவர் காட்டிய ஒரு 1000 வாட்ஸ் பல்பு போல ஒரு ஒளி. அந்த ஒளியை அவர் காட்டிய போது, ஒரு கல்பாக்கம் மின் நிலையம் போல் ஒரு ஆசிரியர் இப்படி ஒளியோடு இருந்தால் சமூகம் எவ்வளவு அறிவோடு இருக்கும். மிக ஒரு அருமையான தயாரிப்போடு ரேகா மணி அவர்கள் மணிமணியாக பேசினாங்க. ஆமாம், மணிமணியாக கருத்து எடுத்து கொடுத்தாங்க. எத்தனை உதாரணங்கள், எத்தனை இலக்கிய மேற்கோள்கள், எத்தனை புலவர்களுடைய அறிவார்ந்த சிந்தனைகள், அனைத்தையும் மிக மிக அருமையான ஒரு வடிவத்தில் சிறுதொண்டருடைய வாழ்க்கை வரலாற்றோடு அவர்கள் பொருத்தி பார்த்து எடுத்துக்காட்டிய விதம் ஒரு அறிவார்ந்த பேச்சாக இது அமைந்தது. இன்றைக்கு இந்த அரங்கம் ஒரு கனமான அரங்கம். காரணம், தமிழகத்தின் தலைசிறந்த ஆளுமைகள் எல்லாம் இங்கே முன்வரிசையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில்
ஒரு இளையோர் வரிசையிலிருந்து சற்று அறிவினால் முதிர்ந்து விட்ட காரணத்தினால் இப்பொழுது ரேகா மணி அவர்களை சான்றோர் வரிசையில் நான் சேர்த்து விட்டேன். ஆக ஒரு சான்றோர் வரிசையில் இன்றைக்கு அவர்கள் ஆற்றிய உரை மிக ஒரு அரியதொரு உரை. இந்த உரைக்கு அடிப்படை எது என்று கேட்டால் 2 தான். ஒன்று ஈடுபாடு, இன்னொன்று உழைப்பு. ஈடுபாட்டுடன் கூடிய உழைப்பு இருக்கணும். வெறும் உழைப்புலாம் வேலைக்காகாது. ஈடுபாட்டுடன் கூடிய ஒரு உழைப்பு இருக்கணும். என சிறுதொண்ட நாயனார் சரித்திரத்திலேயே என் உள்ளத்தை கவர்ந்தது அந்த பணிப்பெண். ஏன்னா அப்படி ஒரு பணிப்பெண் என் வாழ்க்கையில் அமையவே இல்லை. நான் சமீபத்தில் பிரான்ஸ் போன போது ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், பாரிஸில் கூட நாங்கள் தரல மேடம், 1 ஹவருக்கு 6500 வந்து சொன்னேன், ஃப்ரான்ஸை விட பணக்காரிமா நீ அப்படின்னேன். நீ என்ன பேசினாலும் அவளோடு நான் இருந்தால் என் வீட்டு வேலை நடக்கும், இல்லை என்றால் என் வீட்டு வேலை நான் மீண்டும் செய்யணும். அவள் தொலைக்கி வச்சுட்டு போன சாமானை நான் மீண்டும் கழுவணும். அதுக்காக அவள் கழுவுகிற போதே நான் உடன் உட்கார்ந்துருப்பேன். அதனால் எனக்கு அடுத்து பண்ண வேண்டிய பணிக்கு தயாராக இருக்கும் என் நேரம். இப்படிப்பட்ட பணியாட்கள் நிரம்பிய இந்த சிறுதொண்ட நாயனாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்தபோது எங்கள் சின்ன மாமனார் சொல்வார், உலகம் முழுக்க ஒர்க்கர்ஸ் ஆர் அன்கிரேட்ஃபுல் உலக நாயகி அப்படின்வார். உலகம் முழுக்கன்வார். ஆனால் சிறுதொண்ட நாயனார் சரித்திரம் படித்த போது அந்த பணிப்பெண்ணுக்கு எம்பெருமான் ஏகன் அநேகன் இறைவன் அவளுக்கும் அந்த அருளை கொடுத்தான் பாருங்க. அந்த அருள் அதை ஒரு நாள் என் வேலைக்கார இடத்துல படித்து காட்டினேன் இந்த கதையை. அவள் சொன்னா இதெல்லாம் கதையோடு வச்சுங்கன்னா. நண்பர்களே, அடுத்த வாரம் நாம் ஒரு இசை சொற்பொழிவு கேட்க இருக்கிறோம். சேரமான் பெருமாள் நாயனாரை குறித்து கலைமாமணி பாரதி திருமகன் அவர்கள் இந்த உரையை தர இருக்கிறார்கள். இசை சொற்பொழிவு வடிவத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் சரித்திரத்தை அவர்கள் இப்படி போடியம் நின்று பேச மாட்டார்கள், இங்கே அமர்ந்து பேசுவார்கள். இந்த விண்ணப்பங்களோடு இந்த அறிவிப்போடு இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவேற இருக்கிறது. அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சைவ சித்தாந்தத்தின் பெரு வாழ்த்து பாடலான வான்முகில் வழாது பெய்ய ஓதுவார் அவர்கள் பாட எல்லோரும் இறை அருளோடு இல்லம் செல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம்போல் உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள். உலக நாயகின் நன்றி மலர்கள் வந்திருக்கும். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்விமல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.